ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். மனப்பாடம், அப்படியே மனப்பாடம் ஆயிடணும். அதுதான் திரும்ப திரும்ப வாசிக்க சொல்றேன். வாசிங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். எல்லாரும் சொல்லுங்க, ஆளக்கடவர்கள். வாழக்கடவர்கள் சொல்லல. கவனிச்சிங்களா? அவர்கள் வாழக்கடவர்கள் சொல்லல. எல்லாம் தானே வாழ்ந்துகிட்டு இருக்கு. சிங்கம், புலி, கரடி, காக்கா, குருவி, அதுவும் பிறக்குது, அதுவும் சாப்பிடுது, அதுவும் வளருது, அதுவும் குட்டி போடுது, அதுவும் ஒரு நாள் வரும்போது மரிச்சு போயிடுது. அது மாதிரியே மனுஷனும் பிறக்கிறான், மனுஷனும் சாப்பிட்றான், மனுஷனும் வளர்றான், மனுஷனும் குட்டி போடுறான். ஒரு நாள் வரும்போது பரலோகமே என் சொந்தமேன்னு போயிடுச்சு. இப்படி வாழ்றதுக்காக கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. ஒரு மிருகத்தை போல, பறவையை போல, அதுவும் பிறந்து, அதுவும் வாழ்ந்து, அதுவும் மரிச்சு, அதுவும் போயிட்டு இருக்கு. அது மாதிரியே மனுஷனும் பிறந்து இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் நம்ம வாழக்கடவர்கள் சொல்லல. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவர்கள் வாழக்கடவர்கள் சொல்லல, ஆழக்கடவர்கள் என்றார். நம்ம ஆள்றதை பற்றியே சிந்திக்காதனால தான் வாழ்க்கையை தள்ளுறதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மனுஷனுக்கு. கேட்டிங்கன்னா என்ன சொல்றாங்க, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா, ஏதோ வண்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதோ வண்டி, அது ஏன் ஓடணும் அந்த வண்டி? அப்படி ஒரு வண்டி ஓடணுமான்றேன். அப்படி ஒரு வண்டி ஓடுறதுக்காக கர்த்தர் நம்மளை படைக்கலை, கர்த்தர் நம்மளை அழைக்கலை, கர்த்தர் நம்மளை ரட்சிக்கலை, கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்ளலை. நம்மை ஆளும்படி தான் தெரிந்து கொண்டார். ஆளுகிறவர்கள் நன்றாய் வாழுவார்கள். கவனிக்கிறீங்களா? ஆள்றவங்க நிச்சயமா நல்லா எப்படி இருப்பாங்க? வாழுவாங்க. ஆளணும், அதுக்கு தான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார்ன்ற அறிவு முதல்ல வேணும். நான் வாழ்ற ஆள் இல்ல, ஆள்ற ஆளு. பக்கத்தில் பார்த்து சொல்லணும், நான் வாழுகிறவன் அல்ல, ஆளுகிறவன். ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கர்த்தர் மாறவே இல்லைங்க. வெளிப்படுத்தல் 1:6 சொல்றாரு, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை, என்னங்க அந்த வேர்டை கவனிங்க. அவர் என்ன எழுதுறாரு பாருங்க, நம்மை ராஜாக்களும். அப்படின்னா தேவன் மனிதனை குறித்து வைத்திருக்கிற அந்த திட்டம், அந்த எண்ணம் அவர் மனதை விட்டு போகவே இல்லை. சங்கீதம் 8 எடுத்து திரும்புங்க, சீக்கிரம் திருப்புங்க. சங்கீதம் 8 ஆண்டவர் அதே கருத்தை, அதே எண்ணத்தை, மனிதனை குறித்த அதே பார்வையை கர்த்தர் மாற்றவே இல்லை. சங்கீதம் 8:3 இருந்து வாசிங்க பார்ப்போம். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். அந்த வார்த்தை கவனிச்சீங்களா? முடிசூட்டுறது யாரைத்தான் சூட்டுவாங்க? ராஜாக்கள், ஆளுகிறவர்கள், அவங்கள தான் முடிசூட்டுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீர் அவனை முடிசூட்டினீர், கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து. அந்த வேர்டு பாருங்க, நீர் அவனுக்கு என்ன கொடுத்தீர்? ஆளுகை தந்து அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எல்லாரும் சொல்லுங்க, பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். சொல்லுங்க, எத்தனைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினாரா? ஆனா நம்ம பேச்சு என்ன இருக்கு? நம்ம அனுபவம் எப்படி இருக்கு? நம்ம மக்கள் என்ன சொல்றாங்க? எல்லாம் தலைக்கு மேல போயிடுச்சு பிரதர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாம் உங்க தலைக்கு மேல கர்த்தர் தாங்க இருக்கிறாரு, வேற எதுவுமே கிடையாது.
கர்த்தர் தான் உங்கள் தலைக்கு மேலே இருக்கிறாரு. மற்ற எல்லாத்தையும் உங்கள் பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். ஏன்னா நீங்கள் ஆளணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் ஆளுவதற்காக படைக்கப்பட்டவர்கள். சொல்லுங்கள் பக்கத்தில், நீங்கள் ஆளுவதற்கு படைக்கப்பட்டவர்கள். இந்த ஆளுகையை மனிதனுக்கு கொடுக்கும்படியாக, அந்த ஆளுகிற ஆற்றலை மனிதனுக்கு கொடுக்கும்படியாக தேவனாய கர்த்தர் மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவனுக்குள்ள ஜீவன் வந்தது. அந்த ஜீவன் தான் அவனை ஆள வச்சது. அந்த ஜீவன் தான் அவனை தேவனோடு இணைத்தது. அந்த ஜீவன் தான் அவனை தேவனோடு உறவாட வச்சது. அந்த ஜீவன் தான் தேவனோடு ஐக்கியப்பட வச்சது. அந்த ஜீவன் தான் அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் காரணமாக இருந்தது. அந்த ஜீவன் அவனை விட்டு வெளியே போயிடுச்சு. மறுபடி மனிதனுக்கு தேவையான ஜீவனை கொடுக்கும்படி இந்த உலகத்துக்கு வந்த ஒரே ஒரு தெய்வம், ஒரே ஒரு ஆண்டவர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் ஒருத்தர் தான் மதத்தை கொடுக்க வரல, ஜீவனை கொடுக்க வந்தார். இதெல்லாம் நேற்றுக்கு நிறைய விஷயங்களை பார்த்தோம். இந்த ஜீவனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நமக்குள்ள நீதியை கர்த்தர் கொடுத்தார். அந்த நீதிமானாக இருக்கிறோம், நீதிமான் என்கிற உணர்வு வேணும். இதெல்லாம் சொன்னோம். இன்னைக்கு காலையில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். ஏன் மனிதன் அந்த ஜீவனை இழந்தான்? தேவன் கொடுத்த ஜீவனை அவன் இழந்ததுக்கு என்ன காரணம்? அதை நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன காரணம்? தேவன் ஊதி ஜீவனை உள்ள வச்சார். உள்ள வச்சுட்டு நான் ஊதுனதுனால ஜீவன் உள்ள வந்துருச்சு. ஆனா உள்ள இருக்கிற ஜீவனை நீ காத்து கொள்ளணும்னா நான் கொடுக்கிற இந்த கட்டளை, நான் கொடுக்கிற இந்த வார்த்தைக்கு நீ மரியாதை கொடுக்கணும். இந்த வார்த்தைக்கு நீ மரியாதை கொடுக்கிற வரைக்கும் இந்த ஜீவன் உனக்குள்ள என்ன செய்யும்? இருக்கும். எப்போ இந்த வார்த்தையை தூக்கி ஓரமா வைக்கிறையோ, எப்போ இந்த வார்த்தையை அசட்டை பண்றியோ, அப்போ உனக்குள்ள இருக்கிற ஜீவன் உன்னை விட்டு என்ன செஞ்சிடும்? வெளியே போயிடும். இதை சொல்லி வார்த்தைக்கு நம்ம மரியாதை கொடுக்கணுன்றத காலையில் நான் சொல்லி, ஜெபமும் வார்த்தையும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய 2 கண்களைப் போல கர்த்தர் வைத்திருக்கிறார், 2 தண்டவாளங்களைப் போல கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதையும் உங்களுக்கு சொல்லி, இது 2ல எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். ஜெபமும் வார்த்தையும் முக்கியம். இது 2ல எது ரொம்ப முக்கியம்? வார்த்தை. ஏனென்றால் வேதத்தை கேளாதபடி தன்னுடைய செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம், யோவான் 15:5 நினைக்கிறேன், 15:5 கர்த்தர் சொல்றார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு. அப்போ நீ கேட்கறதுக்கு முன்னால என் வார்த்தையை எடுத்து உனக்குள்ள என்ன செய்யணும்? வைக்கணும். வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கணும், வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்பதை சொல்லி, அதுக்கப்புறம் முடிக்கிறதுக்கு முன்னால இந்த வார்த்தையை உள்ள வைக்கிறதுக்கு, இந்த வார்த்தையை வத்து நம்ம ஜீவனை காத்து கொள்றதுக்கு, இந்த வசனத்தை இரவும் பகலும் நாம் தியானம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொன்னேன். அதை சொல்லிட்டு எப்படி தியானிப்பது என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னேன். நான் எப்படி தியானிப்பது, இந்த வேதத்தை, இந்த கர்த்தருடைய வார்த்தையை எப்படி தியானிப்பது என்று சொல்றதுக்கு முன்னால இந்த வார்த்தையை ஏன் தியானிக்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சேன். இந்த வார்த்தையை ஏன் தியானிக்கணும்னு கர்த்தர் வச்சாரு. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம், யார் செய்வதெல்லாம் வாய்க்கும்? ஏன் வேதத்தை தியானிக்கிறதுக்கும் இந்த செய்யறதெல்லாம் வாய்க்க பண்றதுக்கும் தொடர்பை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஏன் வார்த்தையை தியானிக்கணும்ன்றார். மோசே மரித்து போனான், யோசுவாவை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். யோசுவா தான் இப்ப ஜனங்களை கூட்டிட்டு போறான், தேசத்தை பங்கிட போறான். அப்போ யோசுவாவுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு நான் இருப்பேன், பூமியில் உள்ள நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னைக்கு இந்த மாதிரி அற்புதமான வாக்குத்தத்தங்களை எல்லாம் யோசுவாவுக்கு கொடுத்த தேவன் அவங்கிட்ட சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை
நான் இருப்பேன், நான் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்லாம் சொன்ன பிறகு இதை சொல்றார். நான் உன் கூட இருக்கத்தான் போறேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், ஆனா உனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில உனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அது என்னன்னா, இந்த வார்த்தையை இரவும் பகலும் நீ என்ன செய்ய வேண்டும்? தியானம் பண்ணணும். அப்பொழுதுதான் நீ புத்திமானாய் நடந்து கொள்ள போகிறாய். அப்பொழுதுதான் உன் வழியை நீ வாய்க்க பண்ண போகிறாய். So we have got a responsibility in Christian life. அப்போ இந்த வெற்றி வாழ்க்கைக்கும் ஜெய வாழ்க்கைக்கும் தியானத்துக்கும் வார்த்தைக்கும் நெருக்கமான தொடர்பை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அது ஏன் அப்படி வச்சார்? ஏன் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கணும்? எல்லாரும் இந்த கேள்வியை கேளுங்க. ஏன்? அதுக்கு தான் பதில ஆரம்பிச்சப்ப சொன்னேன், நாம் எல்லாரும் பாவியா பிறந்தோம். பாவியாய் பிறந்த நாம் ஒரு நாள் இயேசுவை சந்தித்தோம். இயேசுவை சந்தித்தோடனே கர்த்தர் நம்மை நீதிமானா மாற்றினார். நீதிமானா மாற்றினதுக்கு அடுத்து உடனடியாக நமக்கு நடந்தது என்னன்னா, விடுதலையை கொடுத்தார், ரட்சிப்பை கொடுத்தார். அப்படி சொல்லி 3 விதமான ரட்சிப்பை உங்களுக்கு நான் சொன்னேன். ஒன்று கடந்த கால ரட்சிப்பு, 2வது நிகழ்கால ரட்சிப்பு, 3வது எதிர்கால ரட்சிப்பு. கடந்த கால ரட்சிப்பு என்பது எதிலிருந்து விடுதலை? பாவத்தின் எக்ஸலன்ட், பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை. நிகழ்கால ரட்சிப்பு என்பது எதிலிருந்து விடுதலை? பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை. எதிர்கால ரட்சிப்பு எதிலிருந்து விடுதலை? பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து, பாவ உலகத்திலிருந்தே விடுதலை. இந்த 3 விதமான ரட்சிப்பையும் நம்முடைய மனித ஆழத்துவத்தின் 3 பகுதிகளோடு ஒப்பிட்டு சொன்னேன். கடந்த கால ரட்சிப்பின் போது மனிதன் 3 பகுதிகளை உடையவன்: ஆவி, ஆத்துமா. கடந்த கால ரட்சிப்பின் போது மனிதனுடைய ஆவியை கர்த்தர் புதிதாக்கி விட்டார் சொன்னேன் இல்லையா? எதிர்கால ரட்சிப்பின் போது வருங்காலத்தில் எதை புதிதாக்க போகிறார்? சரீரத்தை புதிதாக்க போகிறார். வேற ஒரு சரீரத்தை கர்த்தர் கொடுக்க போறார். ஆனா இப்ப நிகழ்காலத்தில் இந்த ஆவிக்கும் சரீரத்துக்கும் நடுவில் இருக்கிற ஆத்துமா புதிதாக வேண்டும். கவனிங்க, நல்ல கவனிங்க, இப்ப சொல்றத நல்ல கவனிங்க. ஒரு மனிதனுடைய ஆவியே புதுசாயிடுச்சுன்னா, இந்த ஆவியில இயேசு வந்து, ஆவிக்குள்ள இயேசு உள்ள வந்து ஜீவனை கொடுத்து ஆவியை புதிதாக்கிட்டார்னா, அவன் இன்னைக்கு மரிச்சாலும் பரலோகம் போயிடுவான். கவனிங்க, நாம இன்னைக்கு மரிச்சாலும் எங்க போயிடலாம்? ஏன்னா உள்ள இயேசு வந்துட்டார், உள்ள இயேசு இருக்கிறார். அவர் நிச்சயமாய் நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். ஒரு மனிதனுடைய ஆவி புதுசாயிட்டா பரலோகம் போயிடலாம். ஆனா ஆத்துமா புதுசானாதான் இந்த பூலோகத்தில் வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். இந்த பூலோகத்தில் வெற்றி வாழ்க்கை வாழணும்னா, பாவத்தையும் சாபத்தையும் பிசாசையும் உலகத்தையும் மாம்சத்தையும் மேற்கொள்ளணும்னா ஆத்துமா என்ன ஆகிக்கிட்டே இருக்கணும்? இந்த சத்தியம் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நான் சொல்றேன், நல்லா கூர்ந்து கவனிக்க போறீங்க. ஆத்துமா புதுசானாதான் இந்த பூலோகத்தில் கனி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். இந்த பூலோகத்தில் ஒரு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான, மற்றவர்களுக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை வாழணும்னா இந்த உலகத்தில் நம்முடைய ஆத்துமா என்ன ஆகிக்கிட்டே இருக்கணும்? புதிதாகிக்கிட்டே இருக்கணும். சொல்லுங்க, ஆத்துமா என்ன ஆகணும்? நம்மளை ஆண்டவர் ரட்சித்தது வெறும் பரலோகம் கொண்டு போறதுக்கு மட்டும் இல்லை, வெறும் பரலோகம் கொண்டு போறதுக்கு மட்டும் இல்லை. இந்த உலகத்தில் நம்ம மூலமா கிறிஸ்துவை வெளிப்படுத்தி 4 பேரை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு தான் கர்த்தர் நம்மளை இன்னும் இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார். வெறும் பரலோகம் போறதுக்கு தான் ரட்சிக்கப்படுறோம், வெறும் பரலோகத்துக்காக தான் கர்த்தர் நம்மளை ரட்சிக்கிறார்னா, ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே எங்க போயிருப்போம்? சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவர், இயேசுவை ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொன்ன உடனே டப்புன்னு போய் சேர்ந்து மேலே போயிருக்கோம். ஆனா இன்னும் நம்மளை என்ன எப்படி வச்சிருக்கிறாரு? சொல்லுங்க, வச்சிருக்கிறாரா இல்லையா?
சிலருக்கு என்னன்னா, அப்பயே கொண்டு போயிருந்தா நல்லா இருக்கும் பிரதர், இன்னும் வச்சிருக்கிறார் பிரதர், அப்படியெல்லாம் சீக்கிரம் கொண்டு போக மாட்டார். ஹலோ, அவ்வளவு சீக்கிரமா உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக மாட்டார். ஏன்னா நீங்க யாரும் இப்போதைக்கு அவசரமா பரலோகத்துக்கு தேவையே இல்லையா. சற்று முன் வந்த SMS செய்தி, நீங்க யாரும் அவசரமா அங்க தேவையே இல்லையா, அங்க எல்லாம் நல்லா இருக்கான். ஆண்டவர் இருக்கிறார், தேவ தூதர்கள் இருக்கிறார்கள், எல்லாம் ஆளுகை செய்கிறாங்க, எல்லாம் டேக்டா இருக்கு. நீங்க அங்க போய் ஆக வேண்டியது ஒண்ணுமே இல்லையா. பரலோகத்துக்கு அவசரமா நீங்க தேவை இல்லையா. ஆனா இந்த சென்னைக்கு நீங்கள் தேவை, இந்த தமிழ்நாட்டுக்கு நீங்கள் தேவை, இந்த இந்தியாவுக்கு நீங்கள் தேவை, இந்த உலகத்துக்கு நீங்கள் தேவை, இன்னும் 4 குடும்பங்களுக்கு நீங்கள் தேவை. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு இந்த உலகத்துக்கு நீங்கள் தேவை, இந்த உலகத்துக்கு நீங்கள் தேவை. என்ன மக்களுக்கு என்னன்னா, ஆவிக்குரிய மக்கள் எப்படியாவது சீக்கிரம் பரலோகம் போகணும் பிரதர், சீக்கிரம்லாம் போக முடியாது. இந்த உலகத்தில் நீங்க இருந்து சில காரியங்களை இவங்க சீக்கிரம் பரலோகம் போகணும்னு நினைக்கிறது விரும்புறது எப்படியோ அங்க போய் தேவ சமூகத்துல தேவனோட அந்த பிரசன்னத்துல இருக்கணும், அவரோட வாழணும்ன்ற ஆரோக்கியமான ஆசையினால் இல்லை. நம்ம பரலோகம் போகணும் நினைக்கிறதுக்கு அந்த ஆரோக்கியமான ஆசையினால் இல்லை. எதனால? தாங்க முடியலையா, இந்த உலகத்தில் என்னால் தாங்க முடியலையா, காலகாலத்தில் போய் சேர்ந்துட்டேன்னா நிம்மதியா இருப்பேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, அதனால எல்லாரும் கிளம்பி பரலோகத்துக்கு வந்துருங்க. அப்படியா சொன்னாரு? பரலோகத்துக்கு வாங்கன்னு சொல்லல, எல்லாம் பேக் பண்ணி வந்துருங்க, இந்த உலகமே உங்களுக்கு வேண்டாம் அப்படி சொல்லல. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். எதை பார்த்து திடன் கொள்ளுங்கள்? நான் இதே உபத்திரம் நிறைந்த உலகத்துக்குள்ளதான் நான் வந்தேன், இதே உபத்திரம் நிறைந்த உலகத்தில் நான் வாழ்ந்தேன், இதே உபத்திரம் நிறைந்த உலகத்தை நான் ஜெயித்தேன். இப்ப என்னை நோக்கி பார்த்து எனக்கு பின்னால நீ வந்திருக்கிற, இல்ல கட்டாயம் எனக்கு பின்னால வந்திருக்கிற நீயும் இந்த உலகத்தை கட்டாயம் ஜெயிப்பாய், இந்த உலகத்தை மேற்கொள்ளுவாய், இந்த உலகத்தின் சக்திகளை, மரண சக்திகளை நீ மேற்கொள்ளுவாய். நான் உலகத்தை ஜெயித்தது போல நீயும் இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு தான் உன்னை வச்சிருக்கிறேன். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த உலகத்தை ஜெயிக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும். இந்த உலகத்தில் கர்த்தர் இன்னார் என்பதை நம்ம மூலமாய் அவர் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துறதுக்கு தான் இன்னும் உங்களை உயிரோட வச்சிருக்கிறார், இன்னும் உங்களுக்கு சுவாசத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். எத்தனை அலை வந்தது, எத்தனை கொரோனா வந்தது, எத்தனை கொள்ளை நோய்கள் வந்தது, எத்தனை புயல் வந்தது, எத்தனை வெள்ளம் வந்தது, எல்லாவற்றின் மத்தியிலும் இன்னும் உங்களை என்னையும் கர்த்தர் உயிரோட வச்சிருக்கிறார்னா ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது, ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. இந்த உலகத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறார். இப்ப அதுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, ஓ ஆத்துமாவை நீ என்ன செய்யணும்? புதிதாக்கணும். ஆவியை புதிதாக்கினவர் கர்த்தர். இயேசுவே ஆண்டவர்னு விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட உடனே அவர் அற்புதமா ஆவியை புதுசாக்கிட்டார். சரீரத்தை புதிதாக்க போகிறதும் கர்த்தர், அவர் தான் புதுசாக்க போறார். அதுல நமக்கு எந்த வேலையும் இல்லை. ஆவியையும் அவர் தான் புதுசாக்கினார், சரீரத்தையும் அவர் தான் புதுசாக்க போறார். ஆனா இந்த ஆத்மாவை புதுசாக்குறதுல நம்முடைய பொறுப்பு நிறைய இருக்கிறது. நமக்கு அவர் உதவி செய்வார், ஆனா நாம தான் கொஞ்சம் அவரோடு கூட சேர்ந்து நம்முடைய ஆத்மாவை புதிதாக்க வேண்டும்.
ஆத்மாவை புதுசாக்குறது எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால ஆத்மானா என்னன்னு பார்த்துருவோம். ஆத்மா என்றால் என்ன? ஒரு வசனத்தை வாசிங்க. இந்த வசனம் நீங்கள் அதிகமாக உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதிகமாக வாசித்திருக்க மாட்டீங்க. உங்களுக்கு தெரியாத ஒரு வசனம் எடுத்து வாசிங்க. சங்கீதம் 103 1-2. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. உங்களுக்கு தெரியாத வசனம்னு எல்லாரும் வேகமா, அது என்ன வசனம்? அது நமக்கு தெரியாம, நம்ம படிக்காம, நம்ம இதுவரைக்கும் பார்க்காத அந்த வசனம் என்ன, இன்னைக்கு பார்த்திரணுமே. இந்த வசனத்துக்கு என்னங்க அர்த்தம்? கரெக்டா சொல்றேன். இந்த சகோதரி கரெக்டா சொல்றாங்க. இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்னா, ஆராதனை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, எங்க அப்பா சர்ச்சில் இருக்கும்போது, எப்படா என்ன ஆத்மாவே சொல்லுவாங்க, காத்துக்கு கிடப்போம் சின்ன பிள்ளைய. ஏன்னா என்ன ஆத்மாவே சொல்லிட்டா அதுக்கப்புறம் ஆவியானவரே வந்தாலும் ஆராதனை தொடராது. எப்படா சொல்லுவாங்க, என்ன ஆத்மாவே சொல்லிட்டா தேன் வந்து பாயுது. அடாடா, என்ன சந்தோஷம், என்ன சந்தோஷம், என்ன மகிழ்ச்சி. அதோட முடிச்சுட்டு ஒரே ஓட்டமா ஓடணும். ஸோ என்ன ஆத்மாவேன்றது ஆராதனை முடிக்கிறதுக்கு இல்லை, அதில் ஒரு விவரம் இருக்கு. அதைத்தான் காமிக்க போறேன். ஆத்மானா என்னன்றதுக்கு ஒரு விவரம் இருக்கு. 2வது வசனத்தை வாசிங்க. 2வது வசனம் வாசிங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என்ன செய்யாத? என்ன செய்யாதே? மறக்கிற நினைக்கிற பகுதின்னு ஒண்ணு நமக்குள்ள இருக்குது பாருங்க. எல்லாருக்குள்ள இருக்குதா? மறக்கிற நினைக்கிற பகுதி, சிந்தனை மண்டலம், சிந்திக்கிற இடம், நினைக்கிற இடம் அப்படின்னு ஒன்ன கர்த்தர் வச்சிருக்கிறார். இருக்குதுல்ல? அதுக்கு பேர் தான் ஆண்டவர் வேதம் ஆத்துமா என்று அழைக்கிறது. திங்கிங் ஃபேக்கல்டி, சிந்தனை மண்டலம், சிந்திக்கிற இடம். நம்ம பிரச்சனை என்னன்னா, எதை நினைக்கணுமோ அதை மறந்துட்டு எதை மறக்கணுமோ. எங்க மாமியார் பேசினதை மறக்கவே முடியல பிரதர். எப்பமா பேசினாங்க? 37 வருஷத்துக்கு முன்னால. அடே அப்பா, உங்களுக்கு தான் வரிசையில் நிறுத்தி மெடல் கொடுக்கணும். மறக்கவே முடியல பிரதர், மறக்கவே முடியல. இதுக்கு தான் கர்த்தர் சொன்னாரா, ஆத்மா என்ன ஆகணும்? புதிதாகணும். இப்படியே தேவையில்லாத காரியங்களை மனசுல போட்டு நினைக்க ஆவி புதுசாயிடுச்சு உண்மைதான், ஆவி ரட்சிக்கப்பட்டுருச்சு உண்மைதான். ஆனா இன்னும் வெற்றி வாழ்க்கை இல்லை, இன்னும் ஜெய வாழ்க்கை இல்லை, இன்னும் முன்னேற முடியல, இன்னும் அடுத்த லெவலுக்கு போக முடியலன்னா இந்த ஆத்மா புதுசாகல. கண்ட குப்பைகளையும் உள்ள வச்சு நினைச்சுக்கிட்டே இருக்குது. கர்த்தருடைய ஆவியானவர் சிலரோடு பேச விரும்புகிறார். நம்மை காயப்படுத்தின வார்த்தைகள், நம்மை காயப்படுத்தின சில செயல்கள். இந்த கட்டடத்துக்குள்ள காயப்படாத ஆளு ஒரு ஆளு கூட இல்லை. இன்னும் சொல்லணும்னா இந்த உலகத்துல ஒருத்தர் கூட கிடையாது. எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல காயப்பட்டவர்கள் தான். ஆனா அதையே மனசுல போட்டு நினைச்சு 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 யோசேப்பை எவ்வளவு காயப்படுத்தினாங்க, யோசேப்பை எவ்வளவு அசட்டை பண்ணாங்க, யோசேப்பை கொல்லணும்னு நினைச்சாங்க. ஆனா அவன் சொல்றான், தேவன் என்னை மறக்க பண்ணினார். தேவன் என்னை மறக்க பண்ணினார். எதை மறக்க பண்ணினார்? அவங்க செஞ்ச, அவர்கள் செய்த அந்த துரோகம், அவர்கள் கொடுத்த அந்த காயம், அவர்கள் பண்ணின அந்த அந்த அசட்டத்தனம் எல்லாத்தையும் மறக்க பண்ணினார். அவருடைய ஊழியக்காரன் நின்று சொல்றேன், இந்த மாலை நேரத்தில் கர்த்தரும் உங்களை அநேக காரியங்களை மறக்க பண்ண போகிறார்.
மறக்க பண்ண போகிறார். வருடக்கணக்கா நினைச்சு 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 இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. லேகியோன் பிசாசு பிடிச்சவனை, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, லேகியோன் பிசாசு பிடிச்சவனை குறித்து எழுதும்போது அவன் கல்லுகளினாலே தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டு இருந்தான். உட்கார்ந்து இருக்கிறீங்க நிறைய பேர், நீங்களும் உங்களை நீங்களே காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. காலையில் எந்திரிச்சு ராத்திரி படுக்கிற வரைக்கும் அதை நினைச்சு இதை நினைச்சு, அவர் பேசுனது நினைச்சு, இவர் பேசுனது நினைச்சு, அந்த அம்மா பேசுனது நினைச்சு, அவங்க செஞ்சது நினைச்சு, அந்த துரோகத்தை நினைச்சு, எதையோ நினைச்சு நீயே உன் ஆத்மாவை காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய். நீயே உன் மனதை காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய். பிசாசு செய்யல, நீயே செஞ்சுக்கிட்டு இருக்கிற. பிசாசு பின்னால இருந்து வேலை செய்யறான். அதை நினை, அதை நினை, அதை நினைன்னு அவன் உட்கார்ந்து உன் மனசை நீயே காயப்படுத்துறதுக்கு உன்னை வழி நடத்துறான். இன்றைக்கு கர்த்தர் அதிலிருந்து வெளியே வரும்படி உன்னை கூப்பிடுகிறார். அதற்கு பதிலே கிடையாது. நீ உன்னையே காயப்படுத்தி கொண்டிருப்பாயானால் அதிலிருந்து நீ தான் எழும்பி வெளியே வரணும். இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் யோசேப்பை மறக்க பண்ணினது போல உன்னையும் மறக்க பண்ண போறேன். உன் மனசை ஒப்புக்கொடு. போதும், உன்னை நீயே காயப்படுத்தினது போதும். எழும்பு, அதிலிருந்து எழும்பு. ஏன்னா உன்னை குறித்து பெரிய திட்டங்கள் நான் வச்சிருக்கிறேன். உன்னை குறித்து ஒரு பெரிய நோக்கம் எனக்கு இருக்கிறது. உன் குடும்பத்தை குறித்து பெரிய நோக்கம் இருக்கிறது. வெளியே வா. இதுக்குள்ளேயே அழுந்திக் கொண்டு இருக்காதே. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லும்படி விரும்புகிறார். போதும். நீ அப்படியே நினைக்கிறதுனால அந்த காயப்படுத்தின ஆளுகிட்ட எந்த மாற்றமும் வர போறதில்லை. காயம்தான் இன்னும் அதிகமாக ஆழமாய்கிட்டே இருக்கும். புண்ணு அதிகமாய்கிட்டே இருக்கும். வலி அதிகமாய்கிட்டே இருக்கும். அநேகர் அந்த வலிகளோடு உட்கார்ந்து இருக்கிறீங்க. இருதயத்தில் வலிகள் உண்டு. சரீர வலியை கூட ஆத்திரலாம். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே. நாவினால் சுட்ட நிறைய உட்கார்ந்துருக்கு வடு. சுட்ட வடு நிறைய உட்கார்ந்துருக்கு. அதுல இருந்து உன்னால வெளியே வர முடியல. கர்த்தர் அதை மேல கொண்டு வரும்படி விரும்புகிறார். அதனால தான் கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறார். இன்னைக்கு நான் பேசுகிற இந்த சத்தியத்தை ஆழமாக கேட்டு இதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த காயம் உங்களை விட்டு, உங்கள் மனதை விட்டு, உங்கள் இருதயத்தை விட்டு கடந்து போயிடும். எந்த இடத்துக்கு வருவீங்க தெரியுமா? உங்களை நம்பிக்கை துரோகம் பண்ணி உங்களை காயப்படுத்தின அதே ஆட்களை நேசிக்கிற இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். அவர்கள் மேல அன்பு செலுத்துற இடத்துக்கு கர்த்தர், யோசேப்பு அன்பு செலுத்தினானே, யோசேப்பு நேசிச்சானே, அந்த பிரதர்ஸ் யார் குழியில தூக்கி போட்டாங்களோ, யார் கொல்லணும்னு நினைச்சாங்களோ, யார் விற்று போட்டார்களோ அதே ஆளுகளை நேசிச்சு போஜனம் கொடுத்து அவர்களை போஷித்து இவ்வளவு வேலை செய்யணும்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தேவ அன்பு அவனுடைய உள்ளத்தை நிரப்பினது போல உங்களை காயப்படுத்தினவங்களை நீங்களே போஷிக்க கர்த்தர் வாப்பா. ஸோ ஆத்துமானா நினைக்கிற இடம், சிந்திக்கிற இடம். அதைத்தான் ஆங்கிலத்தில் சொல்றாங்க மைண்ட். அதுக்கு பேர் தான் என்னது? மைண்ட். தமிழில் அதைத்தான் சொல்றாங்க மனம். மைண்டுனா என்ன? மனம். அப்போ ஆத்துமாவை புதிதாக்கணும்னா எதை புதிதாக்கணும்? மனதை புதிதாக்கணும். மனம் புதிதாகணும்னு சொன்ன உடனே ஏதாவது வசனம் ஞாபகத்துக்கு வருது அவங்களுக்கு? வெரி குட். எடுத்து வாசிங்க எல்லாரும். எடுங்க வேதத்தை திறந்து அந்த வசனத்தை எல்லாரும் எடுத்து வாசிங்க. ஏன்னா அந்த வசனத்துக்குள்ள தான் இருக்க போறோம். அந்த வசனத்தை தான் கர்த்தர் நமக்கு விவரித்து காண்பிக்க போகிறார். எடுத்து வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையோ பிரியமோ பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே. கவனிச்சீங்களா? உங்கள் மனம் கரெக்டா சொல்லணும்னா உங்கள் மனம் புதிதாக்கப்படுகிறதினாலே. அப்படிதான் ஆங்கிலத்தில் இருக்கு. உங்கள் மனம் புதிதாக்கப்படுகிறதினாலே நீங்கள் என்ன ஆகுங்கள்?
அப்ப மனம் புதிதாகிறதுக்கும் மறுரூபமாகிறதுக்கும் என்ன இருக்கு? தொடர்பு இருக்கு. மறுரூபம்னா என்ன அர்த்தம்? மறுரூபமாகுங்கள் அப்படின்னு இருக்குது இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம்னா, அது கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. புதிய ஏற்பாடு கிரீக்கில் எழுதப்பட்டது. அந்த கிரேக்க வேர்டு, கிரேக்க வார்த்தை அங்க என்ன போட்டிருக்குதுன்னா, மெட்டமாஃபோர்சோ என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மெட்டமாஃபோர்சோ என்கிற வார்த்தையிலிருந்து வந்ததுதான் மெட்டமாஃபோர்சிஸ். மெட்டமாஃபோர்சிஸ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்கூலில் காலேஜில் படித்தவங்களுக்கு தெரியும். மெட்டமாஃபோர்சிஸ்னு ஒன்று இருக்குது. ஒன்று படிச்சிருப்பீங்க, கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. இப்போ மறந்துருப்பீங்க. மெட்டமாஃபோர்சிஸ்னா என்ன தெரியுமா? ஒரு கூட்டுப்புழு அந்த கூட்டுக்குள்ளேயே இருந்து உருமாற்றம் அடைந்து என்ன ஆகுது? என்னவா மாறுது? வண்ணத்து பூச்சியா மாறுது இல்லையா? பட்டாம்பூச்சின்றோம் இல்லையா? பட்டர்ஃப்ளை. caterpillar becomes a butterfly. ஒரு கூட்டுப்புழு பட்டர்ஃப்ளையா மாறுற அந்த மெட்டமாஃபோர்சிஸ், அதைத்தான் ஆவியானவர் இங்கே எழுதி வச்சிருக்கிறார் பவுல் மூலமா. உங்கள் மனம் புதிதாக 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 கூட்டுப்புழு மாதிரி அசிங்கமா, கூட்டுப்புழுவை பார்க்க எப்படி இருக்குது? அசிங்கமா இருக்கு, அவலட்சணமா இருக்கு, பார்க்கவே அருவருப்பா இருக்கு. ஆனா அதே கூட்டுப்புழு உள்ள கூட்டுக்குள்ள இருந்து மாறி 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 அது பட்டர்ஃப்ளையா, வண்ணத்து பூச்சியா மாறும்போது வண்ணத்து பூச்சியை பார்க்க எப்படி இருக்கு? சத்தமா சொல்லுங்க. அழகா இருக்குதா? எல்லாருடைய கண்களையும் கவர்ந்து இழுக்குதா? இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கை அசிங்கமா இருக்கலாம் பிரதர் சிஸ்டர். இன்னைக்கு உங்க வாழ்க்கை அருவருக்கிற மாதிரி இருக்கலாம். இன்னைக்கு உங்க வாழ்க்கை அலங்கோலமா இருக்கலாம். உங்கள் மனம் புதிதாக 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 இயேசுவின் நாமத்தில் நான் டிக்ளேர் பண்றேன், உங்க வாழ்க்கையே ஒரு அழகான வாழ்க்கையாய், உங்க வாழ்க்கையை அழகான வாழ்க்கையாய், உங்க குடும்பத்தை ஒரு அழகான குடும்பமாய், உங்களுடைய குடும்பம் ஒரு அழகான குடும்பமாய், சீர் பெற்ற குடும்பமாய், சீரழிந்து போயிருக்கிற குடும்பமா இருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்றேன், அது ஒரு சீர் பெற்ற குடும்பமாய், அழகான குடும்பமாய், அநேகருடைய கண்களை, அநேகருடைய வாழ்க்கையை உங்க பக்கமாய் திருப்புகிற அழகான குடும்பமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். விரும்புறீங்களா அப்படி மாறணும்னு? உங்க குடும்பம் மாறணும்னு விரும்புறீங்களா? இன்னைக்கு உங்க குடும்பம் பார்க்கறதுக்கு அவ்வளவு நல்லா இல்லையா? உங்க குடும்பத்தை பார்க்கறதுக்கு அவலட்சணமா இருக்குதா? அலங்கோலமான குடும்பமா இருக்குதா? உங்க வாழ்க்கை அலங்கோலமா இருக்குதா? உங்க வாழ்க்கையை பார்க்கறதுக்கு அவ்வளவு நல்லா இல்லாம இருக்குதா? உங்க மனம் புதிதாகிறதுக்கு இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. உங்க மைண்டை புதிதாக்குறதுக்கு இன்னைக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா, இயேசுவின் நாமத்துல சொல்றேன், சில நாட்கள்ல, சில வாரங்கள்ல, சில மாதங்கள்ல கர்த்தர் உங்க வாழ்க்கையை அழகுள்ளதாய் மாற்றுவார். அதான் மறுரூபமாகுங்கள் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம். அது நடக்கணும்னா மனம் என்ன ஆகணும்? புதிதாகணும். மனதை எப்படி புதிதாக்குறது? எத்தனை பேர் என்னை கவனிக்கிறீங்க? ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறீங்களா? ஃபாலோ பண்றீங்களா? நம்ம என்ன கேள்விக்கு பதில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ? கரெக்டா சொல்றீங்களான்னு பார்ப்போம். இப்ப என்ன கேள்விக்கு பதில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? ஆத்துமா. ஆத்துமா என்றால் என்னன்னு நான் அதுக்கு பதில் சொல்லி அரை மணி நேரம் ஆயிப்போச்சுமா. ஏன் சொல்றேன்னா, ஏன் இந்த கேள்வி முக்கியம்ன்றேன்னா, நம்ம பரீட்சையில கேள்வியை சரியாவே படிக்காம 15 பக்கம் பதில் எழுதிவிட்டு அப்புறம் பார்த்தாதான் நம்ம கேள்வி வேற பதிலே வேற. 15 பக்கம் எழுதியிருப்போம் கேள்வியை சரியா. அதனாலதான் கேள்வியை நான் கேட்கிறேன். நல்ல கவனம். கேள்வி என்னன்னா, முதல்ல இந்த வார்த்தைய எப்படி தியானம் பண்ணணும்னு நான் சொல்ல போறேன்னு சொன்னேன். அதுக்கு முன்னால இந்த வார்த்தையை ஏன் தியானம் பண்ணணும்னு சொல்றேன்னு சொன்னேன். இப்ப நம்ம எதுக்கு பதில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்னா, இந்த வார்த்தையை நம்ம ஏன் தியானிக்க வேண்டும். கேள்வியை சொல்லுங்க, கேள்வியை சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க.
முன்னால இருந்து பின்னால வரைக்கும் சொல்லணும். நீங்க பின்னால சொல்றது கூட எனக்கு கேட்கும். சொல்லுங்க பாப்போம், கேள்வியை சொல்லுங்க. வார்த்தையை ஏன் அப்படி வச்சார்? ஏன் தியானிக்கணும்னு வச்சார்? ஏன் அந்த சிஸ்டத்தை கர்த்தர் வச்சார்? காரணம் என்ன? அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு பதில் தான் இப்ப வரப்போகுது. இப்ப கவனிங்க, மனம் புதிதாக்கப்படுகிறதினால் மறுரூபமாகுங்கள் சொன்னார் இல்லையா? இப்ப புதிதாக்கப்படுதல், அந்த வார்த்தையை கவனிங்க. இப்ப கவனி, இந்த மைக்க புதுசாக்குங்க அப்படின்னு சொன்னா இப்ப அது எப்படி இருக்குன்னு அர்த்தம்? ரொம்ப சிம்பிள். இப்ப அது பழசா இருக்கு அல்லது கெட்டு போயிருக்கு, அப்படித்தானே அர்த்தம்? இது கெட்டு போயிருக்குது, ஏதோ பிரச்சனை இருக்குது, இத புதுசாக்குங்க. அப்ப மனதை புதுசாக்குங்கன்னா என்ன அர்த்தம்? மனசு, சத்தமா சொல்லுங்க, மனசு. இப்படி சொல்லுங்க, ஏன் மனசு நான் ரட்சிக்கப்பட்டால் ரொம்ப கெட்டு போயிருக்கு. முதல்ல உண்மையை ஒத்துக்கணும். நம்முடைய மனம் என்ன ஆயிருக்குது? கெட்டு போன நிலைமையில இருக்கு. ஏனென்றால் நாம ரட்சிக்கப்பட்ட பொழுது எதைத்தான் கர்த்தர் புதுசாக்குனார்னு சொன்னேன்? ஆவியை தான் புதுசாக்குனார். ஆத்துமாவை, மனசை புதுசாக்கல. அது கெட்டு போன நிலைமையில தான் இருக்குது. இப்ப நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற சேலஞ்ச் என்னன்னா, கெட்டு போயிருக்கிற மனசை என்ன ஆக்கணும்? சரி, இப்ப மைக்க புதுசாக்குங்கன்னா இப்ப கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். இது இப்ப கெட்டு போயிருக்குதுன்னா ஏற்கனவே ஒரு நாள் எப்படி இருந்துச்சு? இப்ப புதிதாக்குதல்ன்ற வார்த்தைக்கு பின்னால இவ்வளவு விவரம் இருக்கு. மனதை புதிதாக்குங்கன்னா இப்ப கெட்டு போயிருக்கு. இப்ப கெட்டு போயிருக்குன்னா ஏற்கனவே எப்படி இருந்துச்சு? ஒரு நாள் புதுசா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது, புதுசா இருந்தது, என்ன ஆயிருக்கு? கெட்டு போயிருக்குது. கெட்டு போயிருக்கிறத இப்ப மறுபடியும் என்ன ஆக்குங்க? இப்ப என் கேள்வி என்னன்னா, நம்ம மனசெல்லாம் எப்ப புதுசா இருந்துச்சு, எப்ப கெட்டு போச்சு? விடவே மாட்டேன், நீங்க பதில் சொல்லாம சொல்லுங்க. உங்க மனசு எப்ப புதுசா இருந்துச்சு, எப்ப கெட்டு போச்சு? ரட்சிக்கப்பட்ட போது புதுசாச்சு. எப்ப கெட்டு போச்சு? நான் தான் சொல்லிட்டேனே, ரட்சிக்கப்பட்ட போது மனசு புதுசாகல, ஆவிதான் புதுசாச்சு. எப்ப புதுசா இருந்துச்சு? தேவன் யாரை உண்டாக்கும் போது? உங்க பேர் என்னம்மா? என்னம்மா? இன்னாசி அம்மாவுக்கு எல்லாரும் கை தட்டுங்க. நம்ம மனசு எப்ப புதுசா இருந்துச்சுன்னா, நம்ம மனசு ஆதாம் மனசை கேட்கல. நான் யார் மனசை கேட்டேன்? நம்ம மனசை கேட்டேன். நம்ம மனசு எப்ப புதுசா இருந்துச்சுன்னா, நம்ம மனசு எப்பவுமே புதுசாவே இருந்ததே இல்லை. பிறக்கும் போதே எப்படித்தான் பறந்துச்சு? கெட்டு போய் தான் பறந்துச்சு. அதனாலதான் 1.5 வயசு பிள்ளைய கேளுங்க, உள்ள போய் சீனியை சாப்பிட்டு வருவான். டேய், சீனி சாப்பிட்டியான்னு கேளுங்க. இல்லையே. யாருங்க போய் சொல்லி கொடுத்தது யாருங்க? அப்பாவும் அம்மாவும் ட்ரைனிங்கா கொடுத்தீங்க. இப்படித்தான் சொல்ல வேண்டும். நீ சாப்பிட்டால் யாராவது கேட்டால் நீ இல்லை என்றுதான் சொல்லியா கொடுத்தோம். பாவம் செய்யறதுக்கு மட்டும் யாருக்கும் என்ன கொடுக்க வேண்டியதில்லை, பயிற்சி கொடுக்க வேண்டியதில்லை, ட்ரைனிங் கொடுக்க வேண்டியதில்லை. பாவம் செய்யறதுக்கு யாருக்கும் ட்ரைனிங் தேவையில்லை. ஏன்னா பிறக்கும் பொழுதே அந்த பாவத்தன்மை உள்ள இருக்குது. கெட்டு போய் தான் பிறக்கிறோம். அப்போ எப்ப புதுசா இருந்துச்சுன்னா, இன்னாசி அம்மா சொன்னது போல, தேவன் ஆதாம எப்ப மனுஷனை உண்டாக்கி அவனுக்கு ஆத்துமான்னு ஒண்ணு கொடுத்தாரு பாருங்க, மனசுன்னு ஒண்ணு கொடுத்தாரு பாருங்க, அப்பதான் அது பிராண்ட் நியூ ஃப்ரெஷ் மைண்ட கர்த்தர் கொடுத்தார். அங்க கொடுத்தார். எங்க கெட்டு போச்சு?
அங்கேயே கெட்டு போச்சு. எங்கேயே கெட்டு போச்சு? ஏதேன் தோட்டத்திலேயே கெட்டு போச்சு. அன்னையிலிருந்து ஆதாமின் சந்ததியில பிறக்கிற அத்தனையும் கெட்டு போய் தான் பிறக்குது. அதனாலதான் இந்த உலகத்துல ஆதாமின் சந்ததியில பிறந்த அத்தனை பேருக்கும் இயேசு தேவை. ஆதாமின் சந்ததியில மனுஷனா ஒருத்தன் பிறந்துட்டான்னா அவன் கண்டிப்பா இயேசுவை சந்தித்தே ஆக வேண்டும். இந்த உலகத்துல மனுஷனா ஒருத்தன் பிறந்துட்டான்னா அவன் கண்டிப்பா இந்த சத்தியத்தை அறிந்தே ஆக வேண்டும். ஏன்னா அங்கேயே கெட்டு போயிடுச்சு. இப்ப எங்க கெட்டு போச்சுன்னு பார்த்துட்டோம். அடுத்து எப்படி கெட்டு போச்சு? மைண்டு எப்படி கெட்டு போச்சு? மனசு எப்படி கெட்டு போச்சு? நீங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னா, காய்ச்சல்னு போனீங்கன்னா, டாக்டர் வந்து ஓ காய்ச்சலா, இந்தாங்க இந்த மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு டாக்டரும் நல்ல டாக்டர் கொடுக்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க? செக் பண்றதெல்லாம் இருக்கட்டும், உங்ககிட்ட 15 கேள்வி கேட்பாங்க. எத்தனை நாள் ஆச்சு? என்ன சாப்பிட்ட? ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா? மழையில? இந்த கேள்வியெல்லாம் அவங்களுக்கு எதுக்கு? இந்த கேள்வியெல்லாம் ஒரு டாக்டருக்கு எதுக்கு? நம்ம தான் காய்ச்சல்னு சொல்றோம்ல, மாத்திரையை கொடுத்து அனுப்ப வேண்டியதானே. இத்தனை கேள்வி அவங்களுக்கு எதுக்கு? எதுக்குன்னா காய்ச்சல் வந்ததற்கான காரணத்தை கண்டுபிடிக்க விரும்புகிறார்கள். ஒரு பிரச்சனைக்கான காரணத்தை நீங்க கண்டுபிடிச்சாதான் அந்த பிரச்சனைக்கான பரிகாரத்தை நீங்க கண்டுபிடிக்க முடியும். இன்னைக்கு நிறைய வியாதிகளுக்கு மருந்தே இல்லை. நிறைய வியாதிகளுக்கு மருந்தே கண்டுபிடிக்க முடியல. ஏன் கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த வியாதி எதனால வருதுன்னு கண்டுபிடிக்க முடியல. காஸ் கண்டுபிடிக்க முடியாதனாலதான் கியூரை கண்டுபிடிக்க முடியல. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த மனசை புதுசாக்கணும்னா இந்த மனசு ஏன் கெட்டு போச்சு, எப்படி கெட்டு போச்சுன்னு தெரிஞ்சாதான் நம்ம அதை எப்படி புதுசாக்கலான்றத படிக்க முடியும். ஆமென். எப்படி கெட்டு போச்சுன்னு பார்ப்போமா? திருப்புங்க பார்ப்போம். பைபிளை திருப்புங்க. ரெண்டு கொரிந்தியர். நீங்க ஆதியாமத்தை திருப்புறீங்கன்னு எனக்கு தெரியும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். மூன்றாவது வசனத்தை வாசிங்க பாப்போம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே. இங்கதான் ஒரு குளு கர்த்தர் கொடுக்கிறார். இதான் குளு கர்த்தர் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். கவனிங்க, நல்ல கவனிங்க. கர்த்தர் நம்மை நேசிக்கிறவர். இந்த பைபிள் மட்டும் நம்ம கையில் இல்லைன்னா நமக்கு இந்த உலகத்தில் எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இந்த வேதத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். இந்த வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். அதுவும் நம்ம வாசிக்கிற லாங்குவேஜில் கர்த்தர் கொடுத்துருக்கிறார் பாருங்க. நமக்கு தெரிஞ்ச மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணி கர்த்தர் கொடுத்துருக்கிறார் பாருங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். இது தெரியலன்னா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்திருக்கும். ஒன்றுமே நமக்கு தெரியாது. இதெல்லாம் கர்த்தர் கொடுத்ததுனால தான் கொஞ்சமாவது இந்த உலகத்தை ஜெயிக்கவும், மாம்சத்தை ஜெயிக்கவும், இந்த பாவத்தை ஜெயிக்கவும், பிசாசின் மூக்குல குத்தவும், கர்த்தருக்காக எழும்பவும் நமக்கு இந்த கிருபையை கொடுத்திருக்கிறார் வார்த்தையின் மூலமாக. வாசிங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது. ஏவாளை வஞ்சித்தது போல. வஞ்சித்ததுன்னா அதுக்கு பதிலா எப்படி போடலாம்னா ஏவாளுடைய மனதை கெடுத்தது போல உங்கள் மனதும். அப்ப உங்கள் மனதும்னா ஏற்கனவே எதை பற்றி தான் பேசுறாருன்னு அர்த்தம். மனதை பற்றி தான் பேசுறாரு. அப்ப ஏவாளுடைய மனதை கெடுத்தது எப்படி? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அந்த வசனத்தின்படி ஒரு குழு இருக்குது. சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே. சத்தமா சொல்லுங்க. எதனால? தந்திரத்தினாலே. இங்க வாமா, அந்த பொண்ணை வர சொல்லுங்க. இங்க வா. இதுதான் கொஞ்ச நேரத்துக்கு ஏவாள். சரியா?
உன் பேர் என்னம்மா? ஜோஸ்லின் சாரா. வெரி குட், காட் பிளஸ் யூ. சரி, கொஞ்ச நேரத்துக்கு ஏவாள், ரைட்டா? மனது யாருக்கிட்ட இருந்துச்சு? மனது ஏவாள்கிட்ட தானே இருந்துச்சு. தந்திரம் யாருக்கிட்ட இருந்துச்சு? பிசாசுகிட்ட அல்லது சர்ப்பங்கிட்ட இருந்துச்சு. கவனிங்க, மனது ஏவாள்கிட்ட இருக்குது, தந்திரம் சர்ப்பங்கிட்ட இருக்கு. இப்போ இந்த பிசாசு ஏவாளுக்கு உள்ள போனானா இல்லை ஏவாளுக்கு வெளியவே நின்றுகிட்டு இருந்தானா? உள்ள போகல. சிலர் பிசாசு பிடிச்சு அலக்களிக்கிறாங்களே, அந்த மாதிரி ஏவாள் அலக்களிக்கப்படலை. ஏவாளுக்கு உள்ள போகல, ஏவாளுக்கு வெளியே தான் அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான்? நின்றுகிட்டு இருந்தான். இப்ப கவனிங்க, மனது ஏவாள்கிட்ட இருக்கு, தந்திரம் சர்ப்பங்கிட்ட இருக்கு, பிசாசுகிட்ட இருக்கு. இந்த சர்ப்பங்கிட்ட இருக்கிற தந்திரம் எதன் வழியாக ஏவாளுக்குள்ள போச்சு? என்னங்க? தேங்க்யூமா, காட் பிளஸ் யூமா. ஜோஸ்லின் சார், ஒரு கை தட்டுங்க பாப்பாவுக்கு. உங்க மறுபடி சொல்றேங்க, அடிச்சு சொல்றேங்க, உலகமெல்லாம் போயிட்டேங்க, உங்க சபை மாதிரி பதில் சொல்ற சபையை நான் பார்த்ததே இல்லை. தந்திரம் எதன் மூலமா போச்சு? சர்ப்பம் பேசிய வார்த்தை. அப்போ மனதை கெடுத்தது எது? இப்ப கவனிங்க, மனுக்குலத்தின் மனதை கெடுத்தது ஒரு வார்த்தையாயிருக்குமானால், மனுக்குலத்தின் மனதை புதிதாக்குவதும் இன்னொரு வார்த்தையால் தான் முடியும். இன்னொரு வார்த்தையால் தான் முடியும். வார்த்தையை வச்சுதான் மனதை புதிதாக்க முடியும். ஏன்னா மனசை கெடுத்தது பிசாசினுடைய வார்த்தை. இந்த மனதை புதிதாக்க போவது தேவனுடைய வார்த்தை. அதுக்கு தான் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தார். இந்த வார்த்தையை வச்சு, இந்த தேவனுடைய வார்த்தையை வச்சு, தேவனுடைய உயிராகவே இருக்கிற, தேவனுடைய ஜீவனாகவே இருக்கிற இந்த வார்த்தையை வச்சு உங்க மனதை புதிதாக்குகிற முறைக்கு பெயர்தான் தியானம். அதுக்கு பேர் தான் என்னது? விளங்கிடுச்சா உங்களுக்கு? தியானம்னா என்ன? இந்த வார்த்தையை வச்சு என் மனதை நான் என்ன செய்றேன்? புதிதாக்கி மறுரூபத்தை அனுபவிக்கிறதுக்கு பேர் தான் தியானம். இப்பதான் பாயிண்ட். இதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த வார்த்தையை நீ கண்டிப்பா என்ன செஞ்ச ஆகணும். ஏன்னா பிசாசு வார்த்தையினால மனசை அடிச்சுட்டான், மனுக்குலத்தின் மனசை கெடுத்துட்டான். இப்ப நான் என் வார்த்தையை தரேன், என் வார்த்தையை வச்சு பிசாசு கெடுத்து போட்ட அந்த மனதை என்ன செய்? புதிதாக்கு. தியானம் பண்ணி என்ன செய்? புதிதாக்கு. இப்பதான் முக்கியமான கேள்வி, எப்படி தியானிப்பது? சொல்லட்டுமா? சொன்னா இன்னையிலிருந்து தியானிக்க ஆரம்பிச்சிருவீங்களா? இன்னைக்கே நீங்க ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கே நீங்க இதை பிராக்டிஸ் பண்ண உங்களை அறியாம உங்க மனம் புதிதாகிக்கிட்டே இருக்கும். நம்ம மைண்டுக்கு, நம்ம மனசுக்கு 3 வாசல் இருக்கு. எத்தனை வாசல் இருக்கு? என்னன்னு சொல்ல முடியுமா? வெரி குட். என்னங்க, எப்படிங்க இவ்வளவு அருமையா சூப்பரா பதில் சொல்றீங்களே? சொல்லுங்க, என்னன்னது? கண்ணு, காது, வாய். இது 3 வாசல். இந்த 3 வாசல் வழியா உள்ள போனாதான் மனதை கெடுக்கணும்னாலும் கெடுக்க முடியும், புதிதாக்கணும்னாலும். இந்த 3 வாசல் ரொம்ப முக்கியம். அதனாலதான் 3 குரங்கு படம் பார்த்திருக்கிறீங்களா? என்னது அது? கண்ணை பொத்தி
காதை பத்தி. ஏன்னா ஏன் குரங்கு? மனம் ஒரு ஏன் மனம் ஒரு குரங்கு? அது ஒரு இடத்துல என்ன செய்யாது, நிக்காது. குரங்கு மாதிரி. குரங்க பாருங்க, ஒரு இடத்துல அமைதியா இருக்காது. எப்படிங்க அப்படிங்க அப்படிங்க அப்படிங்க, இங்க போகும் அங்க போகும் அங்க போகும் அங்கதான் அங்கத்தான். அது மாதிரி மனசு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்ப நீங்க எல்லாம் இங்க தானே உட்கார்ந்துருக்கீங்க, இங்க தானே உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க எல்லாரும் என் பிரசங்கத்தை தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, என் பிரசங்கத்தை தானே கவனிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நம்பி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லை, நீங்கெல்லாம் உண்மையிலே நல்லா கவனிக்கிறீங்க, நல்லா கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இங்க உட்காந்துக்கிட்டே இங்க பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே இந்த மனசு எங்க வேணாலும் என்ன செய்யும், போகும். தாம்பரம் போகும், சென்ட்ரல் ஸ்டேஷன் போகும், எக்மோர் போகும், சுத்தம் அமெரிக்கா வரைக்கும் கூட என்ன செஞ்சுட்டு வந்துடும், போயிட்டு வந்துடும். அப்போ இந்த மனது ரொம்ப 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 முக்கியமானது. கர்த்தருடைய ஆவியானவர் இதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவாராக. அப்போ இந்த 3 வாசல் ரொம்ப முக்கியம் மைண்டுக்கு. என்னன்னது? இப்ப மனதை கெடுக்கணும்னாலும் இந்த 3 வாசல் வழியா உள்ள போனாதான் மனதை கெடுக்க முடியும். பிசாசு அப்படிதான் கெடுத்தானா? இந்த 3 வாசல் வழியா உள்ள போனானா? பாத்துருவோமா? இந்த 3 வாசல் வழியா உள்ள போனானான்னு பாத்துருவோமா? எடுத்து வாசிங்க பாப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. தேவன் சொன்னது உண்டோ என்று சொன்னது. சர்ப்பம் சொன்னது. சொன்னதை ஏவாள் என்ன செஞ்சா? சத்தமா சொல்லுங்க. என்ன திறந்துருச்சு? முதல் வாசல் ஓபன். திறந்தாச்சா? இப்ப அடுத்த வாசல். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். என்று சொன்னார் என்று சொன்னாள். அப்பா சூப்பர். 2வது கேட்டு ஓபன். ஓபன் ஆயிடுச்சா? இப்போ கனிய பறிச்சாளா? பறிச்சிட்டாளா? இப்போ இப்போ இன்னும் பறிக்கல. ஏன்னா கனியை பறிச்சு புசிக்கிறது தான் அங்க பொறுத்தளவுல மனசு கெட்டு பாவம் செய்யறான்னு அர்த்தம். இன்னும் கனியை என்ன செய்யல? பறிக்கல. ஏன்? இன்னொரு வாசல் இஸ் வெயிட்டிங் டு ஓபன். இன்னொரு வாசல் ஓபன் ஆனாதான் மனசு கெடப்போகுது, பாவம் செய்ய போறா. இப்ப 6வது வசனத்தை வாசிங்க. இப்ப 6வது வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதோ, பார்வைக்கு இன்பமோ, புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு என்று கண்டு என்று 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 என்ன ஆச்சுங்க? 3rd கேட்டு ஓபன். அது நடந்த உடனே அடுத்த வார்த்தையை பாருங்க. கண்டு அதன் கனியை பறித்து பறித்து புசித்து புசித்து புருஷனுக்கும் கொடுத்தார். கொடுத்து அவனும் புசித்தான். கெடுத்து நம்மளை கொண்டு வந்து இப்படி உட்கார வச்சுட்டான். பரலோகத்துக்கு போனோடனே நான் முதல்ல பார்க்க போற ஆளு பாட்டி ஏவாள். பாட்டி, நீங்க செஞ்ச புண்ணியம்
மறக்க முடியாது. கரெக்டா 3 வாசல். கண்ணு, காது. இந்த 3 வாசல் வழியா எதை உள்ள அனுப்புறீங்கன்றது தான் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிறது. சீரியஸ். அதனால தான் இன்னைக்கு பிசாசு இதை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு டெக்னாலஜியை உபயோகப்படுத்தணுமோ அவ்வளவு டெக்னாலஜி உபயோகப்படுத்தி மக்களுடைய கண்ணையும் காதையும் பிடிக்கிறதுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். விசேஷமா வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், வாலிப தம்பி தங்கச்சிக்கு சொல்றேன், டீனேஜில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், உன் கண்ணு வழியா, உன் காது வழியா, உன் வாயின் வழியா நீ எதை உள்ளே அனுப்புகிறாய் என்பதிலே கவனம் செலுத்து. வெரி வெரி சீரியஸ். இன்னைக்கு பிசாசு எந்த ரூபத்தில் வந்திருக்கிறான் அப்படின்னா, நான் உண்மையிலே உங்களுக்கு பிரசங்கமே தேவையில்லைங்க. இவங்களுக்கு பிரசங்கமே தேவையில்லை பாஸ்டர். அற்புதமா பதில் சொல்றாங்க. என்னது? செல்போனை நீ கண்ட்ரோல் பண்ணணும். செல்போன் உன்னைய கண்ட்ரோல் பண்ண விட்ட உன் எதிர்காலத்துக்கு சமாதியை நீயே கட்டுகிறாய். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் நம்ம சொல்லவே முடியல. எந்த நேரமும் எதில் தான் இருக்குது? எந்த நேரம். ஏன்னா பிசாசுக்கு நல்லா தெரியும், உன் கண்ணு வழியா உன் காது வழியா உள்ள போனான்னா எதை பிடிச்சிடலாம்? மைண்டை பிடிச்சிடலாம். மைண்டை பிடிச்சிட்டா வாழ்க்கையை பிடிச்சிடலாம். மைண்டை பிடிச்சிட்டா வாழ்க்கையை பிடிச்சிடலாம். அதனால தான் இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள், தேவனும் உங்க மைண்டை பிடிக்கிறதுக்கு தான் அவர் காத்து கொண்டிருக்கிறார் இந்த வார்த்தையின் மூலமாக. இப்போ வார்த்தையை எப்படி தியானிக்கணும்? இப்ப நீங்களே சொல்லுங்க. வார்த்தையை தியானிக்கிறதுனா என்ன? கண்ணு வழியா, அதற்கு பெயர்தான் தியானம். இந்த வார்த்தை கண்ணு வழியா உள்ள போனோம். இந்த 3 வாசல் வழியா உள்ள போயிட்டே இருக்கு. டெய்லி உள்ள போகணும். அதுதான் தியானம். நம்ம என்ன எப்படி வந்துட்டோம்னா, ஆவிக்குரிய மக்கள் பைபிள் ஒரு அதிகாரம் நாங்கள் வாசித்துருவோம் பிரதர். காலையில் ஒரு அதிகாரம் வாசித்துருவோம். எப்போ வாசிப்பீங்க? எல்லாம் கிளம்பி முடிச்சு வேலைக்கு போகிறதுக்கு முன்னால கடைசியாக பைபிளை, அதுவும் எப்படி இப்படியே எடுக்க வேண்டியது. ஆமேன். என்ன செஞ்சு முடிச்சாச்சு? வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசி. எதுக்கு அவ்வளவு அவசரமா பைபிளை படிக்கிறீங்க பிரதர்னா, போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடப்படாது பிரதர், அதுக்காக பைபிளை என்ன செஞ்சுட்டு போயிடுறோம். இதை மத புஸ்தகமாக மாற்றிவிட்டோம். இதை ஒரு பக்தி புஸ்தகமாக மாற்றிவிட்டோம். இது பக்தி புஸ்தகம் அல்ல, இது மத புஸ்தகம் அல்ல, இது உன் மனதை மறுரூபமாக்கி உன் வாழ்க்கையை மாற்றுகிற புஸ்தகம் இந்த புஸ்தகம். இந்த வார்த்தை, இந்த தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. அதனால தான் ஞானியாகிய சாலமோன் சொன்னாரு, என் மகனே என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். நீதிமொழிகள் 4:20 வாசிங்க. என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். எந்த வாசலை பற்றி பேசுறாரு? காதை பற்றி பேசுறாரா? உன் செவியை
சாய். அடுத்து அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அடுத்து எதை பற்றி பேசுறாரு? கண்ணை பற்றி பேசுறாரா? சரி, இப்ப 24வது வசனத்தை வாசிங்க. வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்தி. எதை பற்றி பேசுறாரு? 3 வாசலை பற்றி பேசுறாரா? அப்ப இந்த 3 வாசல் வழியா உள்ள கொண்டு போறது எப்படி பாஸ்டர்? எப்படி கொண்டு போகலாம்? எப்படி கொண்டு போகலாம்? வெரி சிம்பிள். நீங்க பைபிளை படிக்கும்போது, வேதத்தை வாசிக்கும் போது வாயை திறந்து வாசித்து பழகுங்கள். அப்படி வாயை திறந்து வாசிக்கும் போது என்ன ஆகுது? உங்க கண்ணு வசனத்தை பார்க்குது, கண்ணு வழியா உள்ள போகுது. உங்க வாய் வாசிக்கிறதுனால உங்க வாயின் வழியா மனதுக்குள்ள போகுது. உங்க வாய் வாசிக்கிறத உங்க காது என்ன செய்யுது? கேட்கறதன் மூலமா காது வழியாவும் உள்ள போகுது. கண்ணு வழியா, வாய் வழியா, காது வழியா உள்ள போக 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 உங்க மனம், உங்க இருதயம் எல்லாம் இந்த வார்த்தையால் நிரப்பப்பட ஆரம்பிக்கும். உங்க இந்த உங்க இருதயம், உங்க மனசெல்லாம் வார்த்தையால் நிரம்பும். என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்குன்னு சொல்லட்டுமா? என்னுடைய கொஞ்சம் அனுபவத்திலிருந்து சொல்கிறேன். என்னுடைய ரொம்ப 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 கொஞ்சம் அனுபவத்திலேருந்து, என்னுடைய குறைந்த அனுபவத்திலேருந்து சொல்கிறேன். நீங்கள் ராத்திரி தூங்கும்போது உங்கள் கனவுல கூட இந்த வசனம் வர ஆரம்பிக்கும். எத்தனை பேர் அப்படி வரணும்னு விரும்புகிறீங்க? எனக்கு நிறைய வசனத்துக்கு அர்த்தம் சொப்பனத்தில் கர்த்தர் கொடுத்துருக்கிறார், கனவுல கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அந்த குறைந்த அனுபவத்திலிருந்து தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கண்ணை மூடி தூங்குனா கூட இந்த வசனம் உங்களோட பேசும். சில நேரங்களில் கடினமான முடிவுகள் எடுக்கணும். என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல, என்ன தீர்மானம் எடுக்கிறதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியாத சூழ்நிலை நமக்கு வருது பாருங்க. அந்த நேரத்தில் கூட நீங்கள் நைட்டு தூங்குனீங்கன்னா இந்த வார்த்தையின் மூலமா நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா இந்த வேதம் தான் நமக்கு வெளிச்சம், கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த மாதிரி நான் செய்வேன் பாஸ்டர்? இன்னையிலிருந்து நீங்க ஆரம்பிங்க. இன்னையிலிருந்து நீங்க என்ன செய்யுங்க? ஆரம்பிங்க. நல்ல வாயை திறந்து என்ன பண்ணுங்க? வாசிங்க. வாசிக்க ஆரம்பிங்க. வாசித்துக்கிட்டே இருங்க. ஒன்றும் புரியலை பாஸ்டர், புரியணுன்ற அவசியமே இல்லை. நீங்க வாசிக்க 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 கர்த்தர் புரிய வைப்பார். எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, ஒன்றும் புரியாது, ஒன்றுமே தெரியாது. நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தேன், அமெரிக்கன் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாரு, நான் 12வது வரைக்கும் தமிழ் மீடியம் படித்தேன், 12th வரைக்கும் தமிழ் மீடியம் படித்தேன். தமிழ் மீடியம் படிச்சுட்டு முடித்தவொடனே ஊழியத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு தாகம், கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சார். எங்கள் அப்பா ஒரு ஏதாவது ஒரு காலேஜில் ஒரு டிகிரி வாங்கிட்டு போடா, பைபிள் காலேஜுக்கு போடான்னு என்னை காலேஜில் சேர்த்து விட்டார். எதில் சேர்த்து விட்டார்னா, என்ன பாடத்தில் சேர்த்து விட்டார்னா, BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர். என்னது? நான் 12வது வரைக்கும் என்ன படிச்சிருக்கேன்? இங்கே உட்காந்தா ஒவ்வொரு ப்ரொஃபஸரும் அந்நிய பாஷை பேசுகிற மாதிரி இருக்கு. எனக்கு தலையும் புரியலை, காலும் புரியலை, ஒன்றும் புரியலை. அதனால நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நானும் படிச்சு கிடிச்சு பார்த்தேன், உட்காந்து கவனிச்செல்லாம் என்ன கவனிச்சாலும் புரியலையே. புரிஞ்சாத்தானே நமக்கு ஏதாவது இதுதாகும். ஒன்றும் புரியலை, ஒன்றும் நடக்கலை, ஒன்றும் இல்லை. பேசாமல் பார்த்தேன். எங்களுக்கு ஸ்டடி டைம், ஹாஸ்டலில் இருந்தேன், ஸ்டடி டைம்னு ஒன்று உண்டு. அந்த ஸ்டடி டைமில் எல்லோரும் கண்டிப்பாக உட்காந்து படிக்கணும். நான் இந்த மஸ்கிட்டோ நெட்டெல்லாம் போட்டுக்கிட்டு உள்ளே உட்காந்து, எல்லாருமே பயங்கர கொசு இருக்கும், ஃபேனெல்லாம் கிடையாது அப்போது ரூம்ஸில், அதெல்லாம் போட்டுக்கிட்டு உள்ளே உட்காந்து லிட்ரேச்சர் புக்கை இதுக்கு பின்னால் வச்சுக்கிட்டு உள்ள பைபிளை வச்சு பைபிளை படிச்சுக்கிட்டே இருப்பேன். லிட்ரேச்சர் புக்கு எனக்கு புரிய போகிறது இல்லை. இது தமிழ், இது என்னது, ஏதோ தமிழையாவது என்ன செய்வோம், வாசிப்போம். வாசிக்க 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 இதுதான் என் வேலை. இதுவே என் வேலையா மாறிடுச்சு.
இதுல ஆண்டவர் கிருபையா எனக்கு இது மேல ஒரு வாஞ்சையை கொடுத்தார், ஒரு தாகத்தை கொடுத்தார். நல்ல கவனிங்க, தாகத்தை கொடுத்தார், ஒரு ஆர்வத்தை கொடுத்தார். ஒன்றும் புரியாது, ஆனால் வாசித்துக்கிட்டே இருக்கும். அப்போ எல்லாம் டிவி அதெல்லாம் ரொம்ப அதிகம் இல்லை. அதனால ஹாஸ்டல் பசங்கள்லாம் சினிமா பார்க்காம இருக்கிறானுங்களேன்னு சொல்லி மாதத்துக்கு ஒரு படத்தை போடுவானுங்க ஹாஸ்டல்லையே காலேஜில். ஆனால் இவனுங்க வாரம் 2 படம் பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க, அது வேற. அவனுங்க காலேஜில் இருந்தே ஒரு படம் பார்ப்பாங்க. எங்கள் ஹாஸ்டலில் 150 ரூம், 150 ரூமும் ஆஃப் ஆகிருக்கும். அத்தனை பேரும் போயிருப்பான் சினிமா படம் பார்க்க. ஆனால் என் ரூம் மாத்திரம் லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் உட்காந்து இந்த பைபிளை வாசித்துக்கிட்டு இருப்பேன். கர்த்தர் அந்த ஆர்வத்தை கொடுத்தார், அந்த வாஞ்சையை கொடுத்தார். இந்த வேதத்தை வாசிக்க 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 கர்த்தர் ஒரு பெரிய என்கவுண்டர் கொடுத்தார் 2வது வருஷம். அதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஆண்டவர் வசனத்தின் மூலமா பேசினார், வார்த்தையின் மூலமா என்ன பேசினார். எனக்கு படிக்க முடியலையே ஆண்டவரே, எனக்கு புரியலையே ஆண்டவரேன்னு நான் கர்த்தர்ட்ட கேட்டப்போ வார்த்தையின் மூலமா ஆண்டவர் என்ன பேசினார். அவர் பேசின அந்த வினாடியிலிருந்து, ஏன்னா இவ்வளவு நாள் நான் பைபிளை என்ன செஞ்சிருக்கிறேன், வாசித்திருக்கிறேன், படிச்சிருக்கிறேன். ஆண்டவர் அந்த வார்த்தையின் மூலமா ஒரு ரேமாவை கொடுக்கும்போது அது என் வாழ்க்கையை மாத்திடுச்சு. அன்னையிலிருந்து புரியாததெல்லாம் புரிய ஆரம்பிச்சது, மனப்பாடாகாததெல்லாம் மனப்பாடாக ஆரம்பிச்சது. நான் ஃபர்ஸ்ட் இயரில் சேரும்போது ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் நான் தான் கடைசி ஸ்டூடெண்ட்டு, 6th செமஸ்டரில் நான் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டு. இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் தியானமாய் இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாய் நடந்து கொள்வாய். படிக்க முடியலையே, எனக்கு படிப்பு ஏற மாட்டேங்குதே, என்னால் படிக்க முடியலைன்னு சிலர் உட்கார்ந்துருக்கிறீங்க. உங்களோட கர்த்தர் பேசுகிறார். இந்த வார்த்தைக்கு கொஞ்ச நேரமாவது செலவழி. என்ன நடக்கும்னு தெரியாது, எங்கேருந்து அந்த ஞானம் வரும்னு தெரியாது, எங்கேருந்து அந்த அறிவு வரும்னு தெரியாது. பரலோகத்திலிருந்து உன்னை ஞானம் நிரப்பும், உன்னை அறிவு நிரப்பும். இருக்கிறதுலயே பெஸ்ட் ஸ்டூடெண்டா கர்த்தர் உன்னை கொண்டு வருவார். கர்த்தர் உன்னை கொண்டு வருவார். தொழில் செய்யறவங்களுக்கு சொல்றேன், வியாபாரம் செய்யறவங்களுக்கு சொல்றேன், இந்த வார்த்தையோடு நேரத்தை செலவழிச்சிட்டு போங்க. வார்த்தையை தியானம் பண்ணுங்க, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. யார் கடைக்கு ஆள் வருதோ, கஸ்டமர் வர்றாங்களோ இல்லையோ, உங்க கடைக்கு கஸ்டமர் வருவாங்க, வர வைப்பார். செழிப்பை கர்த்தர் கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கிறவர்கள், நான் காலையிலே சொன்னது போல, கர்த்தருக்கு மரியாதை கொடுக்கிறார்கள். வசனத்தை கனம் பண்ணுகிறவர்கள் கர்த்தரை கனம் பண்ணுகிறார்கள். என்னை கனம் பண்ணுகிறவனை கனம் பண்றாரா இல்லையான்னு பாருங்க. நீங்க வார்த்தையோட நேரம் செலவழி. போனை கொஞ்சம் தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு இந்த வார்த்தையோட நேரத்தை செலவழி. வாசித்துக்கிட்டே இருங்க. புரியுதோ புரியலையோ வாசித்துக்கிட்டே இருங்க. புரியட்டும் நினைக்காதீங்க, வாசித்துக்கிட்டே இருங்க. கர்த்தர் புரிய வைப்பார். உங்க வாஞ்சையை பார்த்து கர்த்தர் புரிய வைப்பார். அவரே இந்த வார்த்தை உங்களோட பேச ஆரம்பிக்கும், பைபிள் உங்களோட பேச ஆரம்பிக்கும். ஏன்னா உலகத்திலேயே உயிருள்ள புத்தகம் இந்த ஒரு புத்தகம் மட்டுமே. இந்த புத்தகத்துக்கு தாங்க உயிர் இருக்குது. அது மாத்திரமல்ல, நீங்க புக் ஸ்டோர்ல போய் எந்த புத்தகத்தை வாங்கினாலும் நீங்க புத்தகத்தை மட்டும்தான் வாங்கிட்டு வர்றீங்க. அந்த புத்தகத்தை எழுதினவர் எங்க இருக்கிறாரு, அவர் எங்க இருப்பாருன்னு தெரியாது. புத்தகத்தை தான் நீங்க வாங்கிட்டு வர்றீங்க, எழுதினவர் எங்கேயோ இருப்பார், அதனுடைய ஆசிரியர் எங்கேயோ இருப்பார். ஆனா இந்த புத்தகத்தை தான், இந்த புத்தகமும் நம்முடனே, இந்த புத்தகத்தை எழுதின ஆசிரியரும் நமக்குள்ளே. அதனால உங்க வாஞ்சையை பார்த்து உள்ள இருக்கிற ஆவியானவர் இதை உங்களுக்கு புரிய வைப்பார். அப்போ எப்படி தியானம் பண்ணணும் சொல்லுங்க. அப்போ வாசிக்கும் போது சத்தமா என்ன செய்யணும், வாசிக்கணும். வாசிக்க 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 உள்ள போயிட்டே. ஸோ இந்த வார்த்தையைத்தான் கர்த்தர் கொடுத்து, இந்த வார்த்தையை காத்துக்கொள். இந்த வார்த்தையை நீ எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறியோ அந்த அளவுக்கு ஜீவன் உனக்குள்ள இருக்கும் அப்படின்னு ஆதாமுக்கு சொன்னார். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான் சொல்லுங்க. இன்னும் ஒரு காரியம், ஒரு முக்கியமான சத்தியத்தை சொல்லிட்டு
நம்ம முடிச்சிடலாம். எத்தனை மணிக்கு முடிச்சிடலாமா? போகலாமா? இந்த வார்த்தை யோடு ஜீவனை கர்த்தர் முடிச்சு போட்டு வச்சாருன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்குதா? இந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் ஆளுகை இருக்கும். இந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் ஆளுகை செய்யலாம். இப்போ அங்க இன்னொருத்தன் இருந்தான். யாரு? ஏதேன் தோட்டத்தில் இன்னொருத்தன், மூணாவது ஆள் ஒருத்தன் இருக்கிறான். யாரு? பிசாசு. இவன் யாரு? இந்த பிசாசு யாரு? இவன் பரலோகத்தில் இருந்தவன், பரலோகத்தில் இருந்த தேவதூதன். அவன் பரலோகத்தில் இருக்கும்போதே அவனுக்கு என்ன விருப்பமா இருந்துச்சுன்னா, எதை விரும்பினான்னா, தேவனுடைய சிங்காசனத்தை விரும்பினான், தேவனுடைய ஆளுகையை விரும்பினான். கர்த்தர் சொன்னாரு, இங்க நான் தான் ராஜா, நான் தான் ஆண்டவர், எல்லாரும் இங்க ஆளுகை செய்ய முடியாதுன்னு அடிச்சு கீழே அனுப்பிச்சிட்டார். இவன் இப்ப கீழே வந்துட்டான். கீழே வந்தவனுக்கு இப்ப என்னன்னா, ஆண்டவர் அவருடைய சாயல்ல ஒரு மனுஷனை உண்டாக்கி அவனுக்கு இப்ப என்னத்தை கொடுத்திருக்கிறாரு? சொல்லுங்க. ஆளுகையை கொடுத்திருக்கிறாரா? சிங்காசனத்தை கொடுத்திருக்கிறாரா? அவனால அதை என்ன செய்ய முடியல, பொறுக்க முடியல. வயிறு எரியுது. யாருக்கு? பிசாசுக்கு வயிறு எரியுது. இந்த வயிற்றெரிச்சல் வந்தாலே, யாரையாவது பார்த்து வயிறு எரிஞ்சாலே அது யார்கிட்ட இருந்து வர்றது என்பதை மிக்க தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் மாறணும். ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரியவர்களாய் வர வர இதெல்லாம் மாறணும். யாரை பார்த்தும் நமக்கு என்ன எரியக்கூடாது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வயிறு எரியவே கூடாது. அதனுடைய காரண கர்த்தா, ஆதி கர்த்தா யாரு? இங்க யாருக்கும் வயிறு எரியாது. நான் மதுரையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஆள் நல்ல வீடு கட்டிட்டா, கர்த்தாவே உமக்கு. எப்படி கட்டினா? அவ எப்படியும் கட்டிட்டு போறா, உனக்கு என்ன? அவ கட்டினானா உனக்கும் கொடுப்பார்ல ஆண்டவரு. இன்னைக்கு இதுதாங்க மக்களை போட்டு பாடா படுத்துது. நான் நல்லா இல்லைன்னா உலகத்துல ஒருத்தனே எப்படி இருக்கக்கூடாது? பக்கத்தில் பார்த்து மாறணும் 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 மாறணும். இந்த எண்ணம் மாறணும், இந்த சிந்தை மாறணும், இந்த பழக்கம் மாறணும். இது பிசாசின் பழக்கம். இது பிசாசுகிட்ட இருந்து வந்தது. பிசாசின் சுபாவத்தில் இருந்து தான் நம்மை கர்த்தர் விடுதலையாக்கி தேவனுடைய சுபாவத்தை நமக்குள்ளே ஊற்றி வைத்திருக்கிறார். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தேவ அன்பு உள்ள நிறைஞ்சிருந்தா யாரை பார்த்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா இருக்கிறாங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் ஆசீர்வதித்தவர் என்னையும் ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். என் தேவன் எனக்கும் கொடுக்க உண்மையுள்ள. மனதார கர்த்தரை துதிக்கிறவங்களா மாறுங்க. ஒரு விசுவாசியை கர்த்தர் ஆசீர்வதிச்சுட்ட, ஒரு விசுவாசிக்கு அற்புதம் செஞ்சாருன்னா மனதார கர்த்தரை துதிங்க. அவர்களுக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார். இதெல்லாம் இந்த பழக்கம், இந்த சுபாவம் எல்லாம் நமக்கு மாறணும்னு கர்த்தர் விரும்புறார். வயிற்றெரிச்சல் அவனுக்கு வயிற்றெரிச்சல். அவனுக்கு இந்த வயிறு எரிஞ்சதுனால எப்படியாவது இவனை அந்த சிங்காசனத்திலிருந்து என்ன செய்யணும்? தள்ளணும். இப்ப சிங்காசனத்திலிருந்து தள்ளணும்னா சும்மா போய் தள்ள முடியாது. அவனை சிங்காசனத்துல உட்கார வச்சிருக்கிறது எதுன்னா ஜீவன். இப்ப எதை அவன்ல இருந்து எடுக்கணும்? ஜீவனை எடுக்கணும். இப்ப ஜீவனை எடுக்கணும்னா அந்த ஜீவனையும் டைரக்டா போய் எடுக்க முடியாது. ஹலோ, ஜீவனை தொடவே முடியாது.
அதனால ஜீவனோட கர்த்தர் எதை கனெக்ட் பண்ணி வச்சிருந்தாரு? வார்த்தை. இந்த பிசாசு எதை தொடுறான்னா வார்த்தையை தொடுகிறான். கவனிங்க, நல்லா கவனிங்க. அதனால தான் அவன் என்ன சொன்னான், என்ன சொல்லிட்டு வர்றான்? 1வது வசனம் 3:1. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலோ சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறான்? தேவன் சொன்னது 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 சொன்னது. பிசாசு விளையாண்டுக்கிட்டு இருக்கல, அவன் ஷார்ப்பா வர்றான், வார்த்தையை எடுத்துக்கொண்டு வருகிறான். வார்த்தையில சந்தேகத்தை கொடுப்பான், வார்த்தையை அசட்ட பண்ண வைப்பான், வார்த்தையை ஓரமா தூக்கி போட வைப்பான். வேற எதையும் அவன் அந்த 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 பழத்தை பிடுங்கி ஏவாளுடைய வாயில வச்சு திணிக்கல, அதெல்லாம் அவன் செய்யல. வேற எந்த பாவத்தையும் செய்ய வைக்கல. அவன் வந்ததனுடைய நோக்கம் தேவன் சொன்ன வார்த்தையை எடுத்துக்கிட்டு வர்றான். இயேசுநாதர்கிட்ட வந்தான் பாருங்க, வனாந்தரத்தில். எதைத்தான் எடுத்துக்கிட்டு வந்தான் தெரியுமா? எப்படி வந்தான்றதை பின்னால சொல்றேன், பின்னால வர்றேன். ஆனா வார்த்தையை எடுத்துக்கிட்டு வந்தான். அந்த வார்த்தையை பற்றி கேள்வி கேட்ட உடனே இவன் என்ன சொல்றா? இவன் என்ன சொன்னா? பதில். எல்லாரும் சொல்லுங்க, என்ன சொன்னா? பதில் சொன்னானா என்ன என்ன எதன் வழியா சொல்றா? எல்லாம் சத்தமா சொல்லுங்க, மறுபடி சொல்லுங்க. வாய். எல்லாரும் சொல்லுங்க, என்ன சொன்னா? வாசிங்க. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். இல்ல இல்ல இல்ல, ஏவாள் என்ன சொன்னா? பதில். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும். இருங்க, தோட்டத்தில் உள்ள தேவன் என்ன சொன்னார் தெரியுமா? தேவன் என்ன சொன்னார் தெரியுமா? கவனிங்க. தேவன் தோட்டத்தில் உள்ள கனிகளை புசிக்கலான்னு சொல்லல, சகல விருட்சத்தின். அப்படித்தானே சொன்னாரு? என்ன சொன்னாரு? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல. எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அந்த வார்த்தை என்ன பண்ணிட்டா இவ? அந்த வார்த்தை எங்க போச்சு? அந்த வார்த்தையை விட்டுட்டா, சகலன்ற வார்த்தையை விட்டுட்டா. இப்ப 3வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். கவனிங்க, தேவன் புசிக்க வேண்டாம் தான் சொன்னாரே தவிர தொட வேண்டான்னு. இங்க என்ன பண்ணிட்டா? ஒரு வார்த்தைய, 2வது வசனத்துல ஒரு வார்த்தைய, 3வது வசனத்துல ஒரு வார்த்தைய, கதை முடிஞ்சது. இத மனசுல வச்சுதான் ஆவியானவர் வெளிப்படுத்தல எழுதி வச்சிருக்கிறாரு. இந்த தீர்க்க தரிசன வசனங்களில் ஒன்றையும் கூட்டவோ ஒன்றையும் குறைக்கவோ பண்ணிடாத. என இதை செஞ்சுதான் ஏதேன இழந்துட்டா, வாழ்வை இழந்துட்டா, மரியாதையை இழந்துட்டா, ஆளுகையை இழந்துட்டா. கவனிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். வாய். எல்லாரும் சொல்லுங்க. வாயில கோளாறு ஏற்பட்டால், கவனிங்க, வாயில கோளாறு ஏற்பட்டால் இருதயம் கோளாறு ஆயிடும். ஏன்னா வாய்க்கும் இருதயத்துக்கும் கர்த்தர் நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். பல வசனங்களை காண்பிக்க முடியும்.
இருதயத்தின் நிறைவினால் என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில். அப்போ வாய்க்கும் இருதயத்துக்கும் நெருக்கமான தொடர்பு உண்டு. கவனிக்கிறீங்களா? வாய்க்கும், வாயில கோளாறு ஏற்பட்டோடனே இருதயம் கோளாறு ஆகி போச்சு. எப்படி ஆச்சு? இப்போ 6வது வசனத்தை வாசிங்க. இருதயம் என்ன ஆச்சு பாருங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதோ, பார்வைக்கு இன்பமோ, புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமா இருக்கிறது என்று கண்டு. கவனிங்க, விருட்சம் புசிப்புக்கு நல்லதுன்னு இவ்வளவு நாள் தெரியலையா? அது வழியா தானே போய்கிட்டு இருந்தா, அது வழியா தானே வந்துகிட்டு இருந்தா. அப்புறம் என்ன சொல்லுது? பார்வைக்கு இன்பமும். இதுவரைக்கும் தெரியலையா? இதுவரைக்கும் தெரியல. ஏன் இதுவரைக்கும் தெரியல? இதுவரைக்கும் வாய் ஒழுங்கா இருந்துச்சு, அதனால எதுவும் ஒழுங்கா இருந்துச்சு, இருதயமும் ஒழுங்கா இருந்துச்சு. எப்ப வாயில கோளாறு ஏற்பட்டுச்சோ அப்போ இந்த முழு வேதாகமமும் மனிதனுடைய வாய், இருதயம், இது ரெண்டை பற்றி தான் பேசுகிறது. வாய், இருதயம். சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. வாயில கோளாறு ஏற்பட்டுச்சோ இருதயத்தில் கோளாறு ஏற்படும். இருதயத்தில் கோளாறு ஏற்பட்டுச்சுன்னா இருதயத்தில் தான் கர்த்தர் எதை வச்சிருக்கிறாரு? ஜீவனை வச்சிருக்கிறார். அந்த ஜீவனுக்கு பாதிப்பு வரப்போகுது. அந்த ஜீவனுக்கு பாதிப்பு வந்ததுனால தான் மனுஷன் ஆளுகை என்ன செஞ்சிட்டான்? இழந்துட்டான். இப்போ கவனிங்க, ஏதேனை இழந்துட்டான் மனுஷன். இப்போ ஆண்டவர் பல வருஷங்கள் கழிச்சு ஒரு கோத்திரத்தை கர்த்தர் தெரிந்தெடுத்து, இஸ்ரவேல் கோத்திரம் என்ற கோத்திரத்தை தெரிந்தெடுத்து, அந்த இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு கிட்டத்தட்ட ஏதேனை போலவே ஒரு தேசத்தை கர்த்தர் கொடுத்தார். என்ன தேசம்? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் கிட்டத்தட்ட நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா ஏதேன் மாதிரியே இருக்கும். அதனுடைய டிஸ்கிரிப்ஷன்லாம் ஒன்றும் குறைவுபடாத தேசம். அப்படித்தான் கர்த்தர் சொன்னார். இப்போ அந்த தேசத்தை நீ காத்துக்கொள்ளணும்னா, கவனிங்க, அந்த தேசம் உனக்கு எப்பொழுதும் இருக்கணும்னா நீ எதை காத்துக்கிடணும்? சொல்லுங்க. நான் அங்கேயும் உனக்கு கட்டளையை கொடுப்பேன், அங்கேயும் உனக்கு வார்த்தையை கொடுப்பேன். ஏன்னா வார்த்தைக்குள்ளதான் ஜீவன் இருக்குது. எடுத்து வேகமா வாசிக்கலாமா? வேகமா வாசிங்க. உபாகமம் 30:5. உபாகமம் 30:5. உன் பிதாக்கள் சுதந்தரித்திருக்கிற தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். தேசத்தை பற்றி பேசுறாரா? கானான் தேசத்தை குறித்து பேசுறாரா? இந்த வசனத்துல இந்த அதிகாரம் முழுவதும் தேசத்தை பற்றி பேசுறார். தேசத்தை பற்றி பேசும் பொழுது 11வது வசனத்துல என்ன பேசுறார் பாருங்க. 11வது வசனம், நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளைகளை. என்னங்க? சத்தமா சொல்லுங்க. கட்டளை. கட்டளை. அங்கேயும் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கு என்ன கொடுத்தார்? கட்டளை கொடுத்தார். இங்க தேசத்தை கர்த்தர் கொடுத்து இங்கேயும் என்னத்தை கொடுக்கிறார்? கட்டளை, வார்த்தை. வார்த்தை. எல்லாரும் சொல்லுங்க, வார்த்தை. கானானை நீ தொடர்ந்து அனுபவிக்கணும்னா வார்த்தைக்கு மரியாதை கொடு, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடு. வார்த்தையை நீ ஓரமா வச்சுட்டேன்னா கானான் போயிடும். வாசிங்க வாசிங்க. நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதா. அடுத்த வசனத்துக்கு போவோம். அடுத்த வசனம் 13வது வசனம், 14வது வசனம், 14. நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் வாயிலும். என்னங்க? என்னங்க? உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. ரெண்டும் வந்துருச்சா? வந்துருச்சாங்க? வாயி, இருதயம்.
வாய், இருதயம். கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜீவனை காத்துக்கொள்ளணும்னா இது ரெண்டு முக்கியம். ஆவிக்குரிய உலகம் இதை அறியாமல் லட்சோப லட்ச மக்கள் கண்ணீரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உள்ள கர்த்தர் ஜீவனை வச்சோம், வாயை காத்துக்கொள்ளல, இருதயத்தை காத்துக்கொள்ளல. இது உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. இயேசுகிட்ட வந்தான் பிசாசு, வந்தானா? இயேசுநாட்டையும் வந்தானா? பேசுனானா? என்ன பேசுனா? எதை பேசுனா? அங்க சொன்னமே, பிசாசு எதை எடுத்துட்டு வந்தான்? வார்த்தை எடுத்துட்டு வந்தான். இப்ப இயேசுநாதர்ட்ட எதை எடுத்துட்டு வர்றான்னு பாருங்க. ஏன் வாசிங்க. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, மத்தேயு 4:3 அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே அல்லாமல், தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். கவனிங்க, ஏன் தேவனுடைய குமாரனே ஆனால்னு சொன்னா? நீர் கிறிஸ்துவே ஆனால்னு சொல்லல, நீர் மேசியாவே ஆனால்னு சொல்லல, நீ கர்த்தரே ஆனால்னு சொல்லல. என்ன சொல்றான்? ஏன் சொல்றான் அத? ஏன் தேவனுடைய குமாரனே ஆனால் அப்படின்றான்? அப்படின்னா 40 நாள் அவர் உபவாசம் இருந்தாரா வனாந்திரத்துல? அந்த உபவாசம் இருக்கிறதுக்கு முன்னால எங்க போனாரு? உபவாசம் இருக்கிறதுக்கு முன்னால, வனாந்திரத்துக்கு போறதுக்கு முன்னால எங்க போனாரு? யோர்தான் நதியில போய் ஞானஸ்நானம் எடுத்தாரா? ஞானஸ்நானம் எடுத்துட்டு வெளியே வரும்போது ஒரு சத்தம் கேட்டுச்சா? பிதாவினுடைய சத்தம் கேட்டுச்சா? என்ன சத்தம் கேட்டுச்சு? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான். அந்த வார்த்தையை அப்படியே எடுத்துட்டு வர்றான். சீரியஸ் சீரியஸ். தேவனுடைய வார்த்தையை தான் எடுத்துட்டு வர்றான். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாம். உடனே அவர் திருப்ப எதைத்தான் வச்சு அடிக்கிறாரு? வார்த்தையை ஏவாளை போல மாத்தல, அப்படியே சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லி வாயை கவனமா வச்சுக்கிட்டதுனால இருதயம் என்ன செய்யப்படல? பாதிக்கப்படல. ஏன்னா அவனுக்கு தெரியும், ஆதாமுக்கு அப்புறம் ஆதாம் இழந்த அந்த ஜீவனோட இந்த உலகத்துல நடந்துகிட்டு இருக்கிற ஒரே ஆள் இயேசு. இப்ப இயேசு கிட்ட வந்து அந்த ஜீவனை எடுக்கணும், அதுக்கு தான் வர்றான். கர்த்தர் அவனையே உண்டாக்குனவர், அவருக்கு தெரியும்ல, கரெக்டா இருக்கிறார். வாயை காத்து கொண்டதுனால இருதயம் காத்துக்கொள்ளப்பட்டது. இருதயம் காத்துக்கொள்ளப்பட்டதுனால எது காத்துக்கொள்ளப்பட்டது? ஜீவன் காத்துக்கொள்ளப்பட்டது. நான் சொல்லட்டுமாங்க ஒரு உண்மையை சொல்றேன் பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க, வாயி. ஏவாள் தேவனுடைய பிள்ளையா இருந்தவளை பிசாசு தாம் பிள்ளையா மாத்துறதுக்கு வாயையும் இருதயத்தையும் தான் உபயோகப்படுத்தினான். இப்ப கர்த்தர் பார்த்தாரு, டேய் என் பிள்ளையா இருந்த ஆளை ஓம் பிள்ளையா மாத்துறதுக்கு வாயையும் இருதயத்தையும் தானே நீ பயன்படுத்தின. இப்போ ஓம் பிள்ளைய என் பிள்ளையா மாத்துறதுக்கு அதே வாயையும் அதே இருதயத்தையும் பயன்படுத்தி அந்த பிள்ளைய என் பிள்ளையா நான் மாத்தி காமிக்கிறேன் அப்படின்னு கங்கணம் கட்டி அதே வாயையும் அதே இருதயத்தையும் பயன்படுத்தி தான் பிசாசின் பிள்ளையா இருந்த நம்ம தேவனுடைய பிள்ளையா மாற்றினார். எங்கே? ரோமர் 10 அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. 10:9 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு. எதனால சத்தமா சொல்லுங்க, எதனால? வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று. எங்க
சொல்லுங்க, எங்க? இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அவ்வளவுதாங்க, பிள்ளையா மாறிடுவாங்க. ஜீவன் உள்ள வந்துருங்க. இழந்து போன ஜீவனை திரும்ப கொடுக்கிறதுக்கு கர்த்தர் பயன்படுத்தினது அதே வாய், அதே இருதயம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இந்த நான் கொடுத்த இந்த ஜீவனை நீ தொடர்ந்து காத்து கொள்றதுக்கு உன் வாயையும் உன் இருதயத்தையும் நீ என்ன செய்யணும்? விளங்குச்சா? அதனாலதான் கண்ட குப்பைகளையும் வாயில என்ன செய்யக்கூடாது. வாய் ரொம்ப ரொம்ப முக்கியம். தீர்மானம் எடுக்க வேண்டும். தீர்மானம் எடுக்கணும். வாய் கோளாறாச்சுன்னா இருதயம் கோளாறாயிடும். இருதயம் கோளாறாயிடுச்சுன்னா வாழ்க்கை கோளாறாயிடும். ஒன்றோடு ஒன்று கர்த்தர் முடிச்சு போட்டு வச்சிருக்கிறார். ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை போல சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஆண்டவர் மனிதனுக்குள்ள, இந்த ஆவிக்குள்ள, இருதயத்துக்குள்ள தான் ஜீவனை வச்சார். ஜீவனை உள்ள வச்சார். அந்த ஜீவன்ல இருந்து தான் இவனுடைய வாழ்வுக்கு, இவனுடைய குடும்பத்துக்கு, இவனுடைய தொழிலுக்கு, இவனுடைய வேலைக்கு, இவனுடைய வருமானத்துக்கு, இவனுடைய எதிர்காலத்துக்கு தேவையான எல்லாத்தையும் கர்த்தர் அந்த ஜீவனுக்குள்ள வச்சார். அதை இருதயத்தில் வச்சார். அதனால தான் ஆண்டவர் ஞானியாகிய சாலமன் சொல்றார், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஊற்று புறப்படும் அல்ல, ஜீவ ஊற்று புறப்படும். இப்போ இந்த கரண்ட் இங்கெல்லாம் வருதில்ல, இங்கே கரண்ட் எல்லாம் வருதில்ல, இந்த கரண்ட் இங்கே வர்றதுக்கு இங்கே எங்கேயாவது பக்கத்தில் டிரான்ஸ்ஃபார்மர்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இருக்கும்ல, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குதா? அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து தான் என்ன வருது? கரண்ட் வருது. இப்போ நம்ம இருதயத்தில் ஆண்டவர் ஜீவனை வச்சார் பாருங்க. இருதயத்தில் டிரான்ஸ்ஃபார்மரை உள்ள வச்சுட்டார். ஒரு உதாரணத்துக்கு, உள்ள என்ன இருக்குது? டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. எல்லாரும் சொல்லுங்க, உள்ள என்ன இருக்குது? அங்கிருந்து தான் என்ன வருது? கரண்ட், ஜீவன் வருது. இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் அங்க இருக்குது, எங்கேயோ ஒரு இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அங்க இருந்து இந்த கட்டடத்துக்குள்ள கரண்ட் வருது. இந்த கட்டடத்துக்குள்ள இந்த லைட்டு, இந்த ஃபேனு, இந்த மைக்கு, இதெல்லாத்துக்கும் கரண்ட் வர்றதுக்கு முன்னால இந்த கட்டடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல, உங்க வீட்லயும் கூட மெயின் சுவிட்ச்னு ஒன்று வச்சிருப்பாங்க. இருக்குதா? இருக்குதா? டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து எங்க தான் வரும்? மெயின் சுவிட்சுக்கு வந்து, மெயின் சுவிட்சில் இருந்து தான் கட்டடத்துக்குள்ள, வீட்டுக்குள்ள அந்த கரண்ட் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும். விளங்கிடுச்சா உங்களுக்கு? இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் எங்க இருக்கு? மெயின் சுவிட்ச் எது? அப்பாடா, இந்த ஒண்ணு விளங்கிடுச்சுன்னா போதும். இப்போ மெயின் சுவிட்ச் எது? இப்ப மெயின் சுவிட்சில் ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் அடிச்சுச்சுன்னா, மெயின் சுவிட்சில் ஏதாவது ராங் கனெக்ஷன் உண்டாச்சுன்னா அது எங்க ஃபியூஸ் போயிடும் தெரியுமா? டிரான்ஸ்ஃபார்மர்ல போயிடும். அப்படித்தான் ஏவாள் வாயில கோளாறு ஏற்பட்டு ஷார்ட் சர்க்கியூட் அடிச்சு உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் அடியாகி போச்சு. டிரான்ஸ்ஃபார்மர் ஃபியூஸ் ஆகி போச்சு. இப்போ டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏதாவது கோளாறு ஏற்பட்டுச்சுன்னா நீங்க போய் அதை என்ன செய்யக்கூடாது? சரி பண்ண. கட்டடத்துக்குள்ள, வீட்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா நீங்க எலக்ட்ரீஷியனை வச்சு ஏதாவது பண்ணலாம். டிரான்ஸ்ஃபார்மர்ல போச்சுன்னா தொடப்படாது. அடியேன் ஏற போகிறேன் அப்படின்னு ஏறினீங்கன்னா அடியேன் கீழே விழுந்து மேலே போவார். ஹலோ,
டிரான்ஸ்ஃபார்மர்ல பிரச்சனைனா நீங்க அதை தொடக்கூடாது, உங்களால தொட முடியாது, நீங்க அதை ஒன்றும் செய்ய முடியாது. டிரான்ஸ்ஃபார்மர்ல பிரச்சனைனா யார் தான் சரிப்படுத்தணும்? வச்சாங்கல்ல, நீங்க போன் பண்ணலாம், எலக்ட்ரிசிட்டி போர்டுல இருந்து அவங்க வருவாங்க, வச்சவங்க வந்தாதான் அதை சரி பண்ண முடியும். ஏவாள் ஷார்ட் சர்க்யூட் அடிச்சு ராங் கனெக்ஷன் கொடுத்து அவ பாழாக்கி போட்ட இந்த டிரான்ஸ்ஃபார்மரை சரிப்படுத்துறதுக்கு எத்தனையோ பேர் பழைய ஏற்பாட்டிலே முயற்சித்தார்கள். ஒருவராலும் அந்த டிரான்ஸ்ஃபார்மரை சரிப்படுத்த முடியல. அந்த டிரான்ஸ்ஃபார்மரை சரிப்படுத்துறதுக்குன்னே அந்த டிரான்ஸ்ஃபார்மரை வைத்த தெய்வம் மனிதனாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்தார், இயேசு என்கிற பெயரிலே. அவர் வந்துதான் இந்த டிரான்ஸ்ஃபார்மரை சரிப்படுத்தினார். டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன சொல்றேன்றது விளங்குதா? உள்ள இருக்கிற இருதயம். இப்ப டிரான்ஸ்ஃபார்மரை அங்கங்க சொட்ட தட்டி நெளிவெடுத்து வைக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு அது இல்லை. நம்ம ஏவாள் பாட்டி பண்ண புண்ணியம், டிரான்ஸ்ஃபார்மரே கருகி போச்சு. அதை இனி என்ன செய்யவே முடியாது, யூஸ் பண்ணவே முடியாத நிலைமைக்கு பாட்டியம்மா வச்சுட்டு போனதுனால இயேசு என்ன பண்ணாரு, இங்க இறங்கி வந்து அந்த பழைய டிரான்ஸ்ஃபார்மரை பிடுங்கி எடுத்துட்டு ஒரு புது டிரான்ஸ்ஃபார்மரை உள்ளே வைத்து விட்டு போயிருக்கிறார். அதனாலதான் எசேக்கியேல் 36:26 எழுதப்பட்டிருக்கிறது, நான் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து புதிய ஆவியை உங்களுக்கு கட்டளையிடுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நமக்குள்ள எல்லாம் என்ன வைக்கப்பட்டுருச்சு? புது ஜீவன் அல்லது புது டிரான்ஸ்ஃபார்மர் வச்சாச்சா? இப்ப மெயின் சுவிட்ச் எது? ரைட். இப்போ வாயில ஏதாவது கோளாறு ஏற்பட்டா என்ன ஆகும்? என்னையா, எது கோளாறாயிடும்? இப்ப ஆண்டவர் வந்து நம்மளை நம்புறதா இல்லை, நம்மளை நம்புறதா இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த வாய் இருக்கே, இந்த வாய் அவ்வளவு சரியான வாய் இல்லை. இந்த வாய் மறுபடி கோளாறு பண்றதுக்கு என்ன உண்டு? வாய்ப்பு உண்டு. அப்படி கோளாறு பண்ணா மறுபடி டிரான்ஸ்ஃபார்மர் அடி வாங்கினா மறுபடி அவர் என்ன செய்யணும்? ஏன்னா அவரை தவிர வேற யாரும் அதை ஒன்றும் செய்ய, இப்படியே அவர் வந்துட்டு போய்கிட்டு இருக்க முடியாது. அவர் ஒரே தரம் வந்து கல்வாரியில் மரித்து ரத்தம் சிந்தி எல்லாத்தையும் மாற்றிட்டு போயிட்டாரு. இனி திரும்ப அவர் ராஜாதி ராஜாவாக தான் வரப்போகிறார். இனி இதை மாற்றுறதுக்கு அவர் வரல. அதனால என்ன பண்ணார்னா டைரக்டா இந்த ஜீவனை நம்ம இருதயத்துக்குள்ள வைக்காம இந்த ஜீவனை கிறிஸ்துவுக்குள்ள வச்சு கிறிஸ்துவ நமக்குள்ள வச்சுட்டார். இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்றேன், இந்த வாயில எவ்வளவு கோளாறு ஆனாலும் அடியே வாங்காத, ஃபியூஸே போகாத ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை உள்ள வச்சுட்டாரு. அப்பா என்ன சந்தோஷம், என்ன பாஸ்டர், நல்ல வேலை சொன்னீங்க பாஸ்டர். இனிமேல் நான் போய் என் இஷ்டத்துக்கு என் வாயில் என்ன செய்யலாம்? ஏன்னா என்ன பேசினாலும் என்ன அடியாக போறதில்ல, டிரான்ஸ்ஃபார்மர் அடி. கொஞ்சம் பொறுங்க, அவசரப்படாதீங்க, இன்னும் நான் சொல்லி முடிக்கல, இருங்க, நல்லா கவனிங்க. இந்த வாயில் என்ன மெயின் சுவிட்சில் என்ன ஆனாலும் டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்றும் நடக்காது. ஏன்னா கொலோசையர்
3ஆம் அதிகாரம் 2வது வசனம் நினைக்கிறேன். வாசிங்க. 3:2 3:3. பூமியில் உள்ளவைகள் எல்லாம் 3 வாசிங்க. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் எப்படி இருக்குது? அதனால இனி டிரான்ஸ்ஃபார்மர் அடியே வாங்காது, டிரான்ஸ்ஃபார்மர் ஃபியூஸே போகாது. ஆமென். இந்த வாயில என்ன ராங் கனெக்ஷன் உண்டானாலும் உள்ள இருக்கிற ஜீவனுக்கு ஒண்ணும் ஆகாது. ஆமென். ஆனா என்ன ஆகும்னா, மெயின் சுவிட்சில் ஃபால்ட் ஏற்பட்டுருச்சுன்னா, மெயின் சுவிட்சில் கோளாறு ஏற்பட்டுருச்சுன்னா வீட்டுக்குள்ள இருக்கிற லைட் எரியாது, ஃபேன் ஓடாது, ஏசி வேலை செய்யாது. டிரான்ஸ்ஃபார்மர் நல்லா தான் இருக்கும். நமக்கு டிரான்ஸ்ஃபார்மர் நல்லா இருந்து பிரயோஜனம் இல்லை. வீட்டுக்குள்ள இருக்கிற லைட் எரியணும், ஃப்ரிட்ஜ் ஓடணும், ஏசி வேலை செய்யணும். அது வரணும்னா இப்பயும் நம்ம எதுல கவனமா இருக்கணும்? பக்கத்துல பார்க்க இப்ப விளங்கிடுச்சா? டிரான்ஸ்ஃபார்மர் நல்லா தான் இருக்கணும். ஆனா அது நல்லா இருந்தா மட்டும் போதாது. அது நல்லா இருக்கிறதுக்கு காரணமே வீட்டுக்குள்ள லைட் எரியணும். வீட்டுக்குள்ள நல்லா இருக்கணும்னா ஜீவன் உள்ளதான் இருக்கு. இந்த ஜீவன் உங்க குடும்பத்தை, உங்க தொழிலை, உங்க வேலையை, உங்க பிள்ளைகளை, உங்க எதிர்காலத்தை ஜீவன் போய் சந்திச்சுக்கிட்டே இருக்கணும்னா எதுல கவனமா இருங்க? அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கடைசியா வாசித்துட்டு முடிக்க போறோம். ஜீவனை விரும்பி. எதை விரும்பி? எதை பற்றி தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன். எத்தனை பேருக்கு நல்ல நாளை பார்க்கணும்னு விரும்புறீங்க? உங்க வாழ்க்கையில நல்ல நாட்களை காணணுமா? உங்க குடும்பம் நல்ல நாட்களை காணணுமா? உங்க எதிர்காலத்துல நல்ல நாட்கள் வேணுமா? கர்த்தர் சொல்றத பாருங்க, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும். எதை? நாவு. நாவு. கபடத்துக்கு தன் உதடுகளையும். கபடத்துக்கு தன் எதை பிடிக்கிறார் பாத்தீங்களா? எதுல கவனம் செலுத்த சொல்றாரு பாத்தீங்களா? வாய். ஆவதும் பெண்ணாலேவா? நான் சொன்னா அது உலகத்தான் சொன்னது. ஆவதும் பெண்ணாலே அது உலகம் சொன்னது. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆவதும் வாயாலே அழிவதும் வாயாலே. நம்முடைய வார்த்தைகளே நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறது. நம்முடைய வாயின் வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியவை. உங்க வாயில 3 காரியம் இருக்கிற மாதிரி உங்க வாயை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வாங்க. நம்பர் 1, அதிகமா இந்த 3 இருக்கணும். நம்பர் 1 கர்த்தரை துதிங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதுமே என் வாயில. நம்பர் 1. நம்பர் 2, இந்த வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை உங்க வாயில இருக்கட்டும். நம்பர் 3, எவ்வளவு நேரம் அந்நிய பாஷை பேசணுமோ அவ்வளவு நேரம் உங்க வாயில அந்நிய பாஷையை பேசுங்க. இதுல கவனம் செலுத்துனீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ல இருக்கிற ஜீவன் உங்க வாயின் வழியா உங்க வீட்டுக்குள்ள, உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க தொழிலுக்குள்ள, உங்க வியாபாரத்துக்குள்ள வர்றத இன்னும் கொஞ்ச நாளையில பார்ப்பீங்க. வாயை கட்டுப்படுத்துறது அவ்வளவு ஈஸி இல்லை. நான் சொல்ற மாதிரி அவ்வளவு ஈஸி இல்லை. ஆனா கட்டுப்படுத்தணும்.
ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும். பாருங்க, நான் மதுரையில் ஒரு 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 கடையில் வழக்கமாக மட்டன் எடுப்பேன். இதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். வழக்கமாக மட்டன் எடுப்பேன் பல வருஷமாக. ஆரம்ப காலத்தில் நான் அங்கே போகும்போது அவர்கிட்ட, அவர் ஒரு ரசிக்கப்படாத மனுஷன், வயசான மனுஷன், அவருக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் அவர் என்ன தெரியுமா, அவர்கிட்ட போய் ஐயா ஈரல் இருக்கா அப்படின்னு கேட்டால், இருக்குதுன்னா இருக்குது கொண்டு போங்கன்னு சொல்லுவார். இல்லைன்னா, ஈரல் இல்லைன்னா மற்ற கடைக்காரங்களாம் என்ன சொல்லுவாங்க, ஈரல் இல்லைன்னு தானே சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்லுவார் தெரியுமா, இவர் என்ன சொல்லுவாங்க, அருமையான தலைக்கறி இருக்கு சார், வாங்கிட்டு போங்க அம்பார். நான் கேட்டது என்ன, அவர் என்ன சொல்றாரு, நான் தலைக்கறியா கேட்டேன். ஈரல் கேட்டா ஈரலை கொடுங்கன்னா அவர் என்ன சொல்றாரு, அவர் ஒரு பிரின்சிபிள் வச்சிருக்கிறாரு. என்ன பிரின்சிபிள்னா, கண்டுபிடிச்சிட்டீங்களே, இல்லைன்ற வார்த்தை கடைக்குள்ள நின்றுக்கிட்டு என் வாயில என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. சொல்லவே மாட்டார், சொல்லவே மாட்டார். இது ஆரம்பத்தில் எனக்கு புரியல. நான் பாஸ்டர், மேட்ரே புரியல. அவருக்கும் பைபிளுக்கும் சம்பந்தம் இல்லை. எனக்கு கற்றுக் கொடுத்தார் அந்த மனுஷன். தலைக்கறி இருக்கான்னு கேட்டா, இருக்குதுன்னா இருக்கும் பாரு, இல்லைன்னா நல்ல குடல் இருக்கு சார், வாங்கிட்டு போங்க பாரு. அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிறோம் என்ன இல்லை. பதினஞ்சு கடை இருக்குங்க வரிசையா. எல்லா கடையிலும் ஈக்கள் மொய்ப்பார்கள், இவர் கடையில தான் ஆட்கள் மொய்ப்பார்கள். விளையாட்டு இல்லை. வாயின் வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் நமக்கு இந்த முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுப்பாராக. எப்ப பார்த்தாலும் இல்லை இல்லை இல்லை, உன்னைய போய் கல்யாணம் பண்ணனே, உன்னைக்கு கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு குண்டுமணி வாங்கி கொடுத்தியா, நீ எனக்கு அதை வாங்கி கொடுத்தியா, எனக்கு இதை வாங்கி கொடுத்தியா, உன்னைய போய் நான் கட்டிட்டேனே, உங்க அப்பன் என்னத்தை கொடுத்தான். வாயின் வார்த்தைகளில் கவனமா இருங்க. ஏன்னா உள்ள ஜீவன் வேலை செய்யும். எல்லாரும் எழுப்பி நிற்போம், கண்களை மூடும். ஜீவன் ஆக்டிவேட் ஆகி நீங்க ஆளுக செய்யணும்னா உங்க வாயில கவனமா இருங்க. வாயின் வார்த்தைகள்ல கவனமா இருங்க. இங்க சர்ச்சில் வந்து நீங்க எதுவும் பேச மாட்டீங்க. சர்ச்சில் பேசுறத நான் சொல்லலை. 7 நாளும் வீட்டில் என்ன பேசுறீங்க, உங்க மனைவி கிட்ட என்ன பேசுறீங்க, உங்க புருஷன்கிட்ட என்ன பேசுறீங்க, அதுல கவனம் செலுத்துங்க. அதுதான் முக்கியம். அதுல தான் உங்க எதிர்காலம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அதுல தான் உங்க நல்வாழ்வு இருக்குன்னு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அதுல இருந்து தான் ஜீவன் புறப்பட்டு போக போகிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, ஆண்டவரே, நான் தெரியாம என் வாயில எதையோ பேசிட்டேன் ஆண்டவரே, என் வாய் தவறான வார்த்தைகளை பேசி இருக்குது. உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும் ஆண்டவரே. இன்னைக்கு என் வாயை ஒப்பு கொடுக்கிறேன். என் வாயை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் நாவை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஜீவன் புறப்பட்டு வர்றதுக்கு இந்த வாயைத்தான் நீங்க வச்சிருக்கிறீங்க. நீதிமானின் வாய் ஜீவ ஊற்று, நீதிமானின் வாய் ஜீவ ஊற்று. நல்ல வாயை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நல்லா துதிக்கலாமா? நல்லா துதிங்க பார்ப்போம். ஆவியில நிறைஞ்ச அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் பேசலாமா? நல்லா பேசுங்க, நல்லா பேசுங்க. ரகதல ரபா ஷகதல ரபா ரிபபல ரபல நமாரி கபதல ரபா. இன்னைக்கு வாயை அர்ப்பணிப்போம்.
வாயை அர்ப்பணிப்போம், வாயை ஒப்பு கொடுப்போம், வாயை ஒப்பு கொடுப்போம், நாவை ஒப்பு கொடுப்போம். உங்கள் நாவு கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கப்படட்டும். உங்கள் நாவு கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கப்படட்டும். உங்கள் நாவு ஜீவ ஊற்று. உங்கள் நாவு ஜீவ ஊற்றுமா? உங்கள் நாவு தாமா ஜீவ ஊற்று. உங்கள் வாய் தாமா ஜீவ ஊற்று. அந்த வாயைத்தான் பிசாசு அநேக நேரங்களில் பயன்படுத்திடுறான். அநேக நேரங்களில் பயன்படுத்திட்டான். இனி விடாதீங்க, இனி விடாதீங்க, இனி விடாதீங்க. ஆண்டவரே, வாயை கண்ட்ரோல் பண்றேன், என் நாக்கை கண்ட்ரோல் பண்றேன், உம்முடைய ஆளுகைக்கு என் நாக்கை ஒப்பு கொடுக்கிறேன். இப்ப சொல்லுங்க, இப்ப ஜெபம் பண்ணுங்க, இப்ப ஜெபம் பண்ணுங்க. உம்முடைய ஆளுகை என் நாவுல வரட்டும் ஆண்டவரே. நாவுல இருதயத்துல வந்திருக்கிறது உண்மை, ஆனா நாவுக்கு உம்முடைய ஆளுகை வேணும். நல்ல வாயை திறந்து நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில